Namaste. On the 27th of February 2022, we all witnessed the grand success of Sheela ma'am's Kuchipudi Rangapravesam. But as we all know, there has been a lot that has happened behind the Rangapravesam, a lot of hard work, a lot of dedication, interesting incidents and experiences. And I'm sure we are all very curious to know more about the process which led to the Rangapravesam that became the talk of the town. Kameshweri, would you like to start? ஷீலா மேம் டூயிங் ஹர் கூச்சிப்புடி ரங்கப்பிரவேசம் அப்படிங்கிற டாக் நிறைய அக்கேஷன்ஸில் ஆன் அ வெரி லைட்டர் நோட் பேசப்பட்டு நான் கேட்டிருக்கேன். பட் வென் டிட் இட் ஆல் பிகம் சீரியஸ்? எப்போ வந்து அது பண்ணணும் அப்படின்னு தோணித்து? ஸோ அந்த கேள்விக்கு நானே பதில் சொல்கிறேன். ஆக்சுவலி இட் ஸ்டார்டட் ஆஃப்டர் சிவராத்திரி ஃபெஸ்டிவல் ஆஃப் 2021. இன்ஃபேக்ட் ரங்கப்பிரவேசத்துலேயும் அந்த ஸ்பீச்லேயும் சொன்னேன்னா, ஃபஸ்ட் டைம் சிவராத்திரிக்கு தட் இஸ் இன் 2019 ஷீ டான்ஸ் பிரம்மாஞ்சலி ஒன் கூச்சிப்புடி பீஸ். அது வந்து ஆஃப்டர் லாங் கேப். அது ஆடி முடிச்சா போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. whereas when she asked me whether she can do Ramayana Shabdam for 2021 Shivaratri, I said okay. And then அதுக்கு ஒரு 1 week கண்டினியூஸாக ப்ராக்டிஸ்க்கு வந்துருப்ப. And then she revised it, an item that she learned under master Vempati master, but she revised it and then she danced. அப்போ தான் இன்ஃபேக்ட் நாம் வந்து அந்த மசில் மெமரியை பற்றியெல்லாம் கூட டிஸ்கஸ் பண்ணினோம். அதுக்கப்புறமா ஐ செட் ஓகே, இஃப் யூ ஆர் திஸ் சீரியஸ் we can give it a try, we can give it a shot அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் சீரியஸாக கான்க்ரீட்டாக ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சது. We fixed a few days in a week and then she used to come regularly and started the... Previously, you've learnt manduka shabdam as a growing teacher and choreographer in Kuchipudi Art Academy, and now you had to relearn it for your Rangapravesam as a accomplished choreographer and teacher. Did you find there was any difference between the two learning processes? நிறைய ஐட்டம்ஸ் எனக்கு அகாடமியில் கற்றுண்டது எப்படி கற்றுண்டேங்கிறது ஞாபகம் இல்லை. பட் இது ஞாபகம் இருக்குது. இந்த சஞ்சாரி பாட்டெல்லாம் வருதுல்ல, அது அப்புறம் அந்த புலவாசனை அந்த இடத்துலலாம். ஸோ நான் அங்கே தான் வந்து நிறைய திங்க் பண்ணி கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருந்தது எனக்கு நிறைய. ஏன்னா ஆடி எக்ஸ்பீரியன்ஸே இல்லாததுனால அதை பிட் பை பிட்டு கற்றுக்கும் போது இவ்வளோலாம் இதுக்குள்ளே இருக்கா அப்படின்னு யோசித்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு இப்போ தான் அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதில் இன்னொன்று இருக்குது. அகாடமியில் கற்றுக்கிறச்சு இட் வாஸ் அப்சர்வன்ஸ் வாஸ் த மெயின் மோட் ஆஃப் லேர்னிங். குருகுல வாசம் மாதிரி பார்த்துட்டே இருப்போம். சடனாக ஒரு நாள் மாஸ்டர் வந்து ஏன் உனக்கு தெரியாதா ஆடு அப்படின்னா ஆடுவாங்க. பட் வேராஸ் வென் ஷி கம்ஸ் டு ரங்கப்பிரவேசம் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆன் ஹர் ஃபோக்கஸ். அதனால் அப்போது டெஃபினெட்லி நாட் ஆஸ் அன் அக்கம்ப்ளிஷ்ட் கொரியோகிராஃபர் ஆர் நாட், ஆஸ் எனி ஹியூமன் பீங், ஆஸ் அன் எனி ஆர்டிஸ்ட் வி வில் லேர்ன் இட் இன் எ வெரி டிஃப்ரெண்ட் வே. ஸோ இங்கே மோர் அனாலிட்டிக்கலாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. ரைட் ஷீலா? டெஃபினட்டாக. ஏன்னா எனக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஷிப்பே லைஃப்பில் இல்லாமல் இருந்தது கிஷோர். ஏன்னா 17-18 இயர்ஸ்லேயே டீச்சர் எப்படியோ வந்துடுது அந்த டீச்சருங்கிற ஒரு இது. அண்ட் பிஎஸ்பிபிக்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கேயும் டீச்சர், எங்கேயும் டீச்சர். லாஸ்ட் இயர்லேருந்து தான் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு கம்ஃபர்ட்டை என்ஜாய் பண்ண முடிஞ்சது. Almost 3 decades மேல you have been into the teaching career full-fledged. So how was it to be on the other side of the classroom as a student? And how did you prepare yourself for Anna's classes and what was your main focus or motto during Anna's classes? நான் கிஷோர் கிளாஸ் போக ஆரம்பித்தது இப்போ அந்த ராமாயண சப்தம்லேருந்தே போக ஆரம்பித்ததுக்கு அப்புறத்துலேருந்தே எனக்கு வந்து வெறும் பிளாங்க் மைண்டோட தான் போவேன். நம்ம டீச்சராக இருந்தோமோ அதெல்லாம் ஞாபகம் இருக்காது. ஐ ஜஸ்ட் கோ அஸ் அப்படியே போவேன் கற்றுக்கிறதுக்குன்ட்டு. ஐ ரியலி என்ஜாய்டு பீயிங் எ ஸ்டூடெண்ட் மோர் தென் ஒரு டீச்சர்னு ஒரு எஸ்டிஎனில் இருக்கிறதுக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறத வந்து நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். அது என்ஜாய் பண்ணேன்னா இட் வாஸ் ஸோ நார்மல் டு மீ. எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சதே கிடையாது. பட் ப்ரிப்பேர் பண்ணுறது நிறைய இருந்தது. ஏன்னா எனக்கு டக்குன்னு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகலை கற்றுண்டது. ஸோ 2 லைனாக கற்றுக் கொடுக்க சொல்லுவேன் கிஷோரை. அதுக்கு மேலே இந்த மாதிரி கற்றுனா 2 வருஷம் ஆகும் அரங்கேற்றம் பண்ணுறதுக்குன்னு இனிஷியலாக சொல்லியிருக்கா. ஸோ எனக்கு ரிட்டென்ஷன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஈவன் தோ தெரிஞ்ச ஐட்டமாக இருந்தால் கூட அதில் இப்போது நான் அதை ஆனந்த நர்த்தன கணபதியும் பல்லவி மட்டும் முடித்த ஒரு பீரியடில் நான் ப்ராக்டிஸ் பண்ணினேன் வீட்டிலன்னா 2வது லைன் 3வது லைனில் பிரேக் எடுத்தா ஐ மீன் கண்டினியூட்டி மிஸ் ஆனால் அகெயின் ஃபஸ்ட்லேருந்துன்னு போயிருக்கேன் நான். ஸோ அப்போ நான் ஒரு கண்டிப்பாக ஒரு 250 டைம்ஸ்க்கு மேலே அந்த ஐட்டத்தை ஆடியிருப்பேன் பிஃபோர் 27th February. ஸோ அந்த அளவுக்கு
தேவைப்பட்டது. ஞாபகம் இருக்க மாட்டேங்கிறது அந்த மாரி. அண்ட் கன்டினியூஸி வந்துடுத்துன்னா, அதுக்கப்புறம் மூவ்மெண்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அந்த மாரி விஷயங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டி வந்தது. அண்ணா, டு யூ ட்ரீட் ரங்கப்பிரவேசம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எனி அதர் நார்மல் பெர்ஃபார்மன்ஸ்? அப்படி இருந்ததுன்னா, வாட் டு யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் த ஸ்டூடண்ட் சைட்? என்ன எக்ஸ்ட்ரா அவ புட் இன் பண்ணணும்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? கண்டிப்பா ரங்கப்பிரவேசமும் ஒரு நார்மல் பெர்ஃபார்மன்ஸ் சேம் கிடையாது. ஏன்னா ரங்கப்பிரவேசத்துக்கு நெறைய யோசிக்கணும். எவ்வளோ அவளால ஆட முடியுமோ அதுக்கேத்தபடி ரெப்பர்ட்டுவார். என்ன மாதிரி ஒரு ரெப்பர்ட்டுவார்? அந்த ரெப்பர்ட்டுவார்ல அபிநயா பேஸ்டா, நிருத்தா பேஸ்டாவா? ஜென்ரலா ஒரு காலத்துல வந்து அரங்கேற்றம் பண்றா, ரங்கப்பிரவேசம் பண்றா அப்படின்னா, இதெல்லாம் கண்டிப்பா ஆடணும் அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்ப கிடையாது. ஸோ வி ஆர் ட்ரைங் டு மேக் ஷூர் தட் த சைல்ட் ஆர் த ஆர்டிஸ்ட் ஆர் த ஸ்டூடெண்ட், மே இட் பி ஹி ஆர் ஷி, ஆர் டூயிங் தேர் பெஸ்ட் டு கிவ் தேர் பெஸ்ட். இப்போ நார்மல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா சம்டைம்ஸ் தீம் யோசிப்போம். எந்த சபா, எத்தனை நாழி, டியூரேஷன் 45 மினிட்ஸா இல்லை 1 ஹவரா, அதுக்கேற்றபடி போகிறது. பட் வெராஸ் வென் இட் கம்ஸ் டு ரங்கப்பிரவேசம், டியூரேஷன் அண்ட் ஆல் டசன்ட் கம் அண்டர் இது க்ரைட்டீரியா இட் செல்ஃப். த மெயின் திங் இஸ் அவளுக்கு என்ன ரெப்பர்டோர் வச்சா சூட் ஆகும் அதுக்கேற்றபடி. அண்ட் தென் வி வாண்ட் த ஸ்டூடெண்ட் டு டூ கெட் தட் கண்டினியூட்டி அண்ட் கிவ் தேர் பெஸ்ட். அஃப்கோர்ஸ் அது ஒன்று தான், வெதர் இஃப் இட் இஸ் எ நார்மல் பர்ஃபார்மன்ஸ் ஆர் வெதர் இட் இஸ் எ ரங்கப்பிரவேசம், வி வாண்ட் த டான்சர் டு கிவ் தேர் பெஸ்ட். அதுக்கேற்றபடி தான் அதை பார்ப்போம். ஸோ தெர் இஸ் நாட் மச் difference in expecting from the student or the artist, but deciding the repertoire, deciding what all they can do, and the training system. For Rangapravesam we have lot of time. இப்போ ஒரு performance அப்படின்னா maybe we know with a month in advance or 3 months, but Rangapravesam அப்படி கிடையாது. இங்கே other way around. In fact ஷீலாக்கு வந்து நான் தரங்கம் முடிகிற வரையிலும் நான் ஆடிட்டோரியம் புக் பண்ண வேண்டாம்னே சொல்லியிருந்தேன். தட் இஸ் ஃபஸ்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டாக கண்டினியூஸாக வந்து அது போகிறது அப்படின்னா, then let us think about the date. In fact Shobha வந்து she wanted to make it as a memorable event. So November 5th உன்னோட birthday அன்னைக்கு பண்ணலாம், November 5th. I said no, whenever she does the Rangapravesam that will be a memorable day. இப்போ இன்னைக்கு வந்து February 27 2022 அப்படி நீங்கள் சொல்லிக்கிறீர்கள் அப்படின்னா the date will become memorable by the event that we are doing, not necessary by a memorable date, right? So அதனால் அதெல்லாம் ரங்கப்பிரவேசத்தில் தான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். நார்மல் பர்ஃபார்மன்ஸ் அவள் கேட்கறச்சே போய் ஆடிட்டு வர வேண்டியதாக இருக்கும். ஸோ அண்ட் தென் ரங்கப்பிரவேசம் அப்படிங்கிறச்சே we can choose what kind of musicians we want. கொஞ்சம் அவைலபிலிட்டி பார்க்கலாம், எந்த ஆடிட்டோரியம், என்ன மாதிரி பண்ணலாம், இதெல்லாம். ஸோ டெஃபினெட்லி there is a difference. Anna, I'm just very curious to know how you decided the repertoire for ma'am's அரங்கேற்றம். I think half the answer I gave in the previous question, but மேமோட விஷயத்தில் அது பார்க்கல நான். To be very honest, brutally honest, ஆனந்த நர்த்தனத்தியம் வந்து ஹரிணிக்கும் பவஜனுக்கும் சொல்லிக் கொடுக்கறச்சே நான் எப்படி கொரியோகிராஃபி பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் அவள் வந்து கற்றுக்குறா. நீயும் வா, நீ கற்றுக்கோ பார்க்கலாம் அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் நான் ஆனந்த நர்த்தனத்தியமே நினைக்கல. நான் ஐ தாட் ஆஃப் சம் அதர் ஐட்டம், ஒரு சரஸ்வதியோ இல்லை ஜெயமோ ட்ரெடிஷ்னல் மாஸ்டரோட கொரியோகிராஃபிஸ் நிறைய யோசித்தேன். அண்ட் தென் அதுக்கப்புறமா ரெண்டாவது சப்தம் வந்து ஷீ செட் மண்டுக்க சப்தம், இது ராமாயண சப்தமே ஆடிடுறேன் கிஷோர் அப்படின்ட்டு. ஐ டோன்ட் வாண்ட் தெம் டு பி இன் த கம்ஃபர்ட் ஜோன். I always say we should not pamper the students in their comfort zone. Of course we should give them the cushion but not comfort. ஸோ அதனால் இல்லை நீ மண்டுக்க சப்தம் தான் ஆட போகிற, வேறு சப்தம் தான், ராமாயண சப்தம் கிடையாது அப்படின்னு. ஐயோ கிஷோர் அப்படின்னா, பிகாஸ் ஷீ வாண்டட் டு டூ, இதெல்லாம் இருக்கு இல்லையா, இருக்கிறத அப்படி வச்சுட்டு அப்படி மேனேஜ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற அந்த இது வேண்டாம் அப்படின்னு. தென் இட் வாஸ் ஷோபாஸ் ஐடியா, ஆல் ஓகே தரங்கம் கற்றுக்கோ, கீதோபதேசம் கற்றுக்கோ நீ அவன்கிட்ட அந்த அப்படின்னு. நான் சொன்னேன், கீதோபதேசம் கற்றுண்டா மாத்திரம் அவளை ஆட வைப்பேன்னு நினச்சியா அப்படின்னேன். இல்லை கற்றுக்கிட்டோம் கிஷோர் ஃபஸ்ட்டு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். அண்ட் தென் தட்ஸ் ஹவ் த தரங்கம் வாஸ் டிசைடட். அண்ட் தென் த லேட்டர் ஹாஃப் வாஸ் ஏதாவது ஒரு அபிநயம் வேணும். ஏன்னா ஷீலா கிட்ட நான் வந்து ஸ்ருங்காரத்தை பார்க்கவே இல்லை. ஸோ ஏன் அதை வி ஷுட் பிரிங் ஹர் அவுட் ஆஃப் தட் அந்த ஷெல்லேருந்து அப்படிங்கிறதுக்கு தான் ராதிகா கிருஷ்ணா சூஸ் பண்ணேன். பட் பாவம் ஷீ ஹேட் தட் டெண்டன்ட் ப்ராப்ளம். அதை என்கிட்ட சொல்லலை, எப்படியோ கஷ்டப்பட்டு கற்றுண்டாத. இஃப் நாட் ஃபார் தட் ஐ வுட் ஹவ் கான் ஃபார் சம்திங் எல்ஸ், பட் அகெயின் ஸ்ருங்காரம் பீஸ். அண்ட் தென் பிரவேச தருவு கண்டிப்பாக இருக்கணும் எங்களுக்கு. இன் பிளேஸ் ஆஃப் பிரவேச தருவு ஐ டிடன்ட் வாண்ட் பாமா ருக்மிணி, ஸோ வி சோஸ் வெடலேரா. அண்ட் தில்லானா பண்ணுறச்சே அங்கேயும் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. என்னோட மோஸ்ட் ஆஃப் த கொரியோகிராஃபி ஷோபா கற்றுண்டா.
அதனால் இவளுக்கு தெரியாத தில்லானாவாக இருக்கணும் அப்படின்னா கர்ண குத்துகுல தில்லானாவை எடுத்தேன் நான். ஸோ இதில் பார்த்தா எந்த ஐட்டம் வந்து ஷீலா இந்த ஐட்டம் ஆடினா இது இருக்கும் அப்படிங்கிறதே யோசிக்கல. ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஹிஸ்ட்ரி இருந்தது. ஷோபாக்கே தெரியாது, அதனால தான் இப்போ அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆச்சு. If given a chance, I would have definitely changed the invocation as well as the Ashtapadi for Sheela. Definitely some Shringaram piece only. மேம், நீங்க கத்துக்கும்போது எந்த பீஸ் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது? கத்துக்கிறதுக்கும், ஆடுறதுக்கும் அண்ட் எதனால? ஒரு பர்ட்டிகுலர் ஐட்டம்ல தான் டிஃபிகல்ட்டா இருந்ததுன்னு இல்ல. எல்லா ஐட்டத்துலயும் ஒரு ஒரு ஆங்கிள்ல பார்க்கும்போது டிஃபிகல்ட்டி லெவல் இருந்தது. அ ஒரு இந்த மண்டுக சப்தத்துல அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாரி அந்த ஸ்டோரி டெல்லிங் அண்ட் டெவலப்பிங் பார்ட்ல இருந்தது. ப்ளஸ் அந்த அக்ருதல சஞ்சாரத்துல நெறைய மூவிங் இருந்தது. ஃபிசிக்கலி ப்ராப்ளமா இருந்தது. அதுக்கப்புறம் ஆனந்த நர்த்தன கணபதியும் அஃப்கோர்ஸ் அந்த ஸ்டைல் கத்துக்கிறதுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆலோகேல பார்க்கும்போது அதில அந்த நிருத்தா பாட்டு கொஞ்சம் வந்து ஃபெமிலியர் ஆயிடுத்து 2 வாட்டிக்கு. அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிற சஞ்சாரி தான் எனக்கு ரொம்ப ஒரு பீரியட்ல வந்து நம்ம வித்ட்ரா பண்ணிடலான்னு தோணின ஐட்டம் அது ஆலோகே. ஸோ அந்த ஷோபா சொன்ன கீதோபதேசம் கத்துக்க சொன்னதப்போ, அது அப்புறம் அந்த காளிங்கன். என்ன பண்ணாலும் அது எனக்கு வரவே இல்ல. ஸோ அதனால அங்க தான் நான் டிசைட் பண்ணேன். ஷோபா கிட்ட சொன்னேன். நம்ம வித்ட்ரா பண்ணிடலாம். கிஷோர் கிட்ட போய் சொல்லிடுறேன். சரியாகாது அப்படின்னு சொல்லி சொன்னப்போ, ஸோ அது அந்த இடத்துல அது டிஃபிகல்ட்டியா இருந்தது. அதுக்கப்புறம் ராதிகா கிருஷ்ணா அஃப்கோர்ஸ். ஏன் அந்த ஒரு விரகதாபத்துல இருக்கிற அந்த ராதிகா எழுந்து எழுந்து உட்காந்து சக்கியா மாறி, திருப்பியும் உட்காந்து, திருப்பியும் கிருஷ்ணனா மாறி, மாஸ்டர் ஏன் இப்படி ஒரு கொரியோகிராஃபி பண்ணாருன்னு அது ரொம்ப அது அது அவ்ளோ டிஃபிகல்ட்டா இருந்தது. அண்ட் வெடலை பண்ணணும்போது அதில அந்த ட்ரெஸ்ஸிங் அப். நான் அதுதான் சொன்னேன். நான் லைஃப்ல பண்ணாததெல்லாம் கிஷோர் என்ன பண்ண வச்சுன்னு இருக்கா. ஒரு வாட்டி கூட கண்ணாடி முன்னாடி நான் ஒரு 1 மினிட்டுக்கு மேல நின்டது கிடையாது. கண்ணாடிய பார்த்து ட்ரெஸ் பண்றது கடைசி வரைக்கும் கஷ்டமா இருந்தது எனக்கு அதுல. அண்ட் திலானா அஃப்கோர்ஸ். திலானால வந்து அம் எது பண்ணாலும் அது பரதநாட்டியமாவே தெரிஞ்சது அப்படிங்கிற மாரி அ எனக்கும் ஃபீல் ஆயிட்டே இருந்தது. நான் ஒரு வாட்டி அ அதுக்கு நெறைய வொர்க் பண்ண வேண்டியது. அப்புறம் ஒரு நாள் கிஷோர் வந்து கிளாஸ்க்கு போன உடனே, அ "என்ன ஐட்டம் கிஷோர்?" சரி திலானா. ஃபர்ஸ்ட்டே திலானாவா? ஃபர்ஸ்ட்டு, லாஸ்ட்டு எல்லாமே திலானா தான். அப்டின்ட்டு அந்த 2 1/2 மணி நேரம் அன்னைக்கு திலானா பண்ண வச்சிருந்தா. ஸோ இதெல்லாம் தான் அஃப்கோர்ஸ் எல்லா ஐட்டத்துலயும் ஒரு என்ஜாய் பண்ற மொமெண்ட்டும் இருந்தது. டிஃபிகல்ட்டி லெவலும் இருந்துட்டே இருந்தது. டுகெதர். அப்படின்னா, விச் ஐட்டம் டிட் யூ என்ஜாய் லேர்னிங் த மோஸ்ட்? கோரியோகிராஃபி ரசிக்கிறதா இருக்கட்டும், ஆர் அந்த லேர்னிங் ப்ராசஸே எது உங்களுக்கு புடிச்ச மாரி இருந்தது? அண்ட் அண்ணா, மேம் எந்த ஐட்டம் வந்து ஆஸ் அ ஸ்டூடெண்ட் அழகா ரிசீவ் பண்ணா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கத்துக்கும்போது நான் வந்து எதையுமே என்ஜாய் பண்ற மோட்லயே இல்ல நானு. நிஜமாவே கத்துக்கிற போது எனக்கு எதுவுமே என்ஜாய் பண்ண முடியல. ஏன்னா, ஐ வாஸ் வெரி மச் வொரீட். அத எனக்கு அத ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா? அது நம்மளால ரிப்ரொடியூஸ் பண்ணும்போது, இவ்ளோ டைம் அண்ட் எஃபோர்ட் கிஷோர் போடும்போது, அத நான் கரெக்ட்டா ஜஸ்டிஃபை பண்ணுவேனாங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் எவ்ரிடே இருக்கும். கிஷோர் நெறைய வாட்டி என்ன கேட்பான். "ஏன் ஒரு மாரி இருக்க? உடம்பு சரியில்லையான்ல?" உடம்பெல்லாம் சரியில்ல. அது வந்து வ வருமா? வராதா? நம்மளால ஆட முடியுமா? ஆட முடியாதாங்கிறதே வந்து அங்க 1/2 மணி நேரம் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு, ஓகே இன்னைக்கு என்னுடைய ஸ்திதி இப்படி இருக்குங்கிறது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியதா இருந்தது. ரசிச்சதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜ். அதுக்குள்ள அரங்கேற்றமே முடிஞ்சிடுது. இல்ல, அவ ரசிச்சது வந்து மியூசிக் நல்லா ரசிச்சா. அஃப்கோர்ஸ் எஸ். டான்ஸ் அதெல்லாம் கொரியோகிராஃபி எல்லாம் அது ஐ. ரசிக்கல. அப்படின்னு இல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அம் ஆலோகியே அஃப்கோர்ஸ். கிளாஸ் அபார்ட் அது நெறைய சில ஐட்டம்ஸ் வந்து நான் வந்து ஒரு நல்ல ஒரு கொரியோகிராஃபி மைண்ட்ல எனக்கு ரெஜிஸ்டர் ஆச்சுன்னா, அது அஃப்கோர்ஸ் நான் திருப்பியும் நம்மளுடைய பரதநாட்டியத்தில அத பண்ணதுக்கு விருப்பப்படவே மாட்டேன். ஸோ அந்த மாரி இருக்கிற நெறைய ஐட்டம்ஸ் அந்த ரெpertoireல இருந்தது. டு ஆன்சர் த கொஸ்டின் தட் எனக்கு நீ கொடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, ரிசீவ் பண்ணிட்டு எல்லாத்தையுமே ஒரே மாதிரி தான் ரிசீவ் பண்ணிட்டா. எல்லாமே அதான். அது 2 2 ரெப்பிட்டிஷன் போகும், 3 3 ரெப்பிட்டிஷன் போகும் அப்படின்ட்டு. கணக்கும் நிறுத்தாவும் இருக்கிறத வந்து கம்ஃபர்டபுளா கத்துண்டா. சஞ்சாரி வந்தா, நான் ஜென்ரலா தோ வி ஆர் ஃப்ரம் த சேம் ஸ்கூல் வேர் த சஞ்சாரி இஸ் ஆல்சோ ஃபிக்ஸ்ட். அது அப்படியே தான் பண்ணணும், மாற்றக்கூடாது. அந்த மாதிரி இருந்தது. பட் என்னோட கொரியோகிராஃபிஸில் ஐ கிவ் எ லிட்டில் பிட் ஆஃப் லிபர்ட்டி, நாட் டூ மச், ஃபார் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டூ. ஆனால் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருவேன் க்ளீனாக. இதுதான் இந்த மாதிரி அந்த மைண்டில் ஸ்க்ரீன் ப்ளே இருந்தது. அந்த ஸ்க்ரீன் ப்ளேவை நீ
நீ சொல்லு. இப்போ பகவத்கீதாவாக இருந்தாலும் சரி, அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை வந்து நீ கொஞ்சம் தேரை நிறுத்திக்கோயேன், அது துரியோதனா ஐயோ அது என் குருவா அப்படின்னு நீ பார்க்குற, அது யாரை பார்க்குற அப்படிங்கிறது பார்த்துக்கோ, பிரச்சனை இல்லை. ஆனால் அவள் தூரத்தில் இருக்க, அவளை பார்க்குற, நீ பார்க்குற அப்படிங்கிறது. ஆனால் அவள் வந்து கான்ஸ்டண்ட்டாக இங்கே இது வரணும் இல்லை, அதை விட்டுட்டேன் கிஷோரம். நான் சொல்லுவேன், அதை பண்ண அதை குலத்தில் பெரியவன் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீ பீஷ்மனை பார்க்குறியா, பீஷ்மனை பார்க்குறேன்னு நினச்சிக்கோ, துரோணரை பார்க்குறியா, துரோணரை பார்க்குறேன்னு நினச்சிக்கோ அப்படின்னு. இந்த அபிநயா பார்ட்டில் தான் ஷி வாஸ் லிட்டில், அது வந்து இல்லை நீ இது சொல்லி கொடுத்துருக்கேன், நான் அது கரெக்டாக பண்ணணும், அந்த இதுலேயே தான் இருந்தாலே தவிர்த்து. பட் நிறுத்தா வர்றச்சு ஷி வாஸ் ஃபைன். அது அது கரெக்டாக ஆன் டாட்டில் தான் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பேன். அந்த கணக்கெல்லாம் வந்து ஒரு துளி இருக்குது, கொஞ்சம் அங்கங்கே போனாலும் ஒருவேளை நான் தப்பாக தட்டினாலும் சந்தேகமாக பார்ப்பா. ஷி வாஸ் எ வண்டர்ஃபுல் ஸ்டூடெண்ட். ஷி நெவர் சே இல்லை நீ தப்பாக தட்டுற அப்படிங்கிறது என்றைக்குமே, நாட் எ சிங்கிள் டே ஷி ஹவ் ஷோன் தட். பட் ஆனால் அங்கே ஏதோ வந்ததில்லை அப்படின்பா, ரொம்ப கூச்சத்தோ பட்டுண்ட. ஸோ தென் ஐ வில் சே ஆமாம் நான் கரெக்டாக வரல, சமத்தில் வரல அப்படிமா சொல்லுவேன் நான். ஸோ நிறுத்தா ஷி வாஸ் ஃபைன். வேறாஸ் அபிநயத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தா. பட் every item she learned with the same zeal and interest and focus. Even I also felt that, she was reluctant to try even some things because as a teacher, she expected what she expected from her students. She was scared if that will happen with her as student to Kishore. So Nariya, she was scared to even try. நம்மளுக்கு வராதோன்ட்டு அப்படிதான் இந்த சஞ்சாரி பாட்டு. இல்லை, எனக்கு இன்னொன்று என்னென்னா, நான் ரைட் ஃப்ரம் இவங்கெல்லாம் ஐட்டம்ஸ் சப்தம் அதெல்லாம் கற்றுக்க ஆரம்பித்தப்போ, தண்டை முழங்க சப்தம் ஃபார் எக்ஸாம்பிள், அதிலெல்லாம் ஒரு வள்ளி சஞ்சாரி வரும். ஸோ என்றைக்குமே வந்து நான் என்னென்னா நிறுத்தால வந்து அந்த இந்த அலைன்மெண்ட்டு, லைனு, ஸ்டார்டிங் எண்டிங் போஸ்டர் எல்லாம் நான் வந்து யூனிஃபார்மாக இருக்கிறதுல வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருப்பேன். பட் எக்ஸ்ப்ரெஷன் வரும்போது அந்த வார்த்தை, அதோட ஆக்ஷன், அதோட மீனிங் சொன்னதுக்கப்புறம் இது இதுன்னு சொன்னதுக்கப்புறம் ஒருத்தர் ஒரு மாதிரி தான் பண்ணுவா. ஸோ அப்படி பண்ணும்போது நான் அதில் வந்து நீ இதை இப்படி மாற்றிக்கோ, இப்படி பண்ணிக்கோ, இப்படி வரக்கூடாதுன்னு நான் சொன்னதே கிடையாது. அந்த மாதிரியே இருக்கும்போது ஒரு அபிநயம் அப்படின்னு நான் போய் கற்றுக்கிறது அப்படின்னு கிஷோர் கிட்ட அந்த சஞ்சாரி பாட் ஃபார் எக்ஸாம்பிள் அதெல்லாம் வரும்போது அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட இந்த மாதிரி அந்த ஒரு டைமென்ஷன் இங்கே பார்க்கறது அதுலலாம் இது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அண்ட் நிறைய வாட்டி ஷோபா சொல்லியிருக்கா, பசங்களோட ப்ரெசன்டேஷனில் ஏதோ குறை இருக்குது, நான் அவங்கள நான் பார்க்கணுன்ட்டெல்லாம். அப்போ வந்து எனக்கும் அதை வந்து நான் அதை ஒரு எனக்கு இருக்கிற பிஸி ஷெடியூலில் அதில் ஒரு ஃபோக்கஸ் பண்ணதும் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க பண்ணின்னு வந்தோம்னா, ஆமா ஏதோ டிஃப்ரென்ஸ் தெரியறது தான் ஓகே அப்படின்ட்டு அப்படியே போயிடுவேன் நானு. ஸோ இப்ப ஆஃப்டர் திஸ் பசங்க பண்ற மிஸ்டேக்ஸ் அந்த லைன்லயும் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்குங்கிறது ஒரு இது. ஏன்னா எனக்கு எப்பவுமே அப்படிதான் அந்த எக்ஸ்பிரஷன் பார்ட் ஆஃப் இட் அவங்களோட ஃப்ரீடம்க்கு விடணுங்கிறதுல நான் இதை பத்தி ஒரு ஆங்கிள் இப்படி ஒரு டைமென்ஷன் இருக்கு, வெர்ஷன் இருக்குன்னு யோசிச்சதே கிடையாது. அண்ணா, இந்த கான்டெக்ஸ்ட்ல ஒரு கொஸ்டின். ஸோ நான் சில ரிஹர்சல்ஸ் வந்து பார்க்கும்போது ஐ நோட்டிஸ்ட் தட் யூ கான்ஸ்டன்ட்லி ஸ்ட்ரெஸ்ட் ஆன் டூயிங் அ மூவ்மெண்ட் as a மூவ்மெண்ட் rather than an அடவு அண்ட் எக்ஸ்ப்ரெஷனாக பண்ணாமல் அதை என்லிவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் யூ ஆல்வேஸ் கேவ் மேம் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஃப்ரீடம் ஃபார் அந்த கம்ஃபர்ட் அண்ட் மூவ்மெண்ட் ராதர் தேன் த கரெக்ட்னஸ். ஸோ கேன் யூ டாக் அபவுட் தட் அண்ட் தி இம்பேக்ட் தட் இட் ஹேஸ் ஆன் த டான்ஸ்? மாஸ்டரோட ரெப்பர்ட்டுவார்லேயே, வேம்பட்டி மாஸ்டரோட ரெப்பர்ட்டுவார்லேயே வந்து எந்த அடவை எடுத்துட்டாலும் அதை எந்த பக்கம் போகிறதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். அந்த அடவை ரிவர்ஸாக கூட பண்ணலாம். அதெல்லாம் வந்து ரொம்ப அனலிட்டிக்கலாக போனால் தான் தெரியும் அது. ஸோ ஜென்ரலாக என்ன பண்ணுவா அப்படின்னா, இந்த 13 டே லைக் கிரவுண்டடாக ஆடுவா பரதநாட்டியத்தில். அண்ட் தென் அது சொல்லி கொடுத்ததுனாலே என்ன தெரியல, பிகாஸ் ஷி வாஸ் நாட் பெர்ஃபார்மிங் பரதநாட்டியம், ஸோ தட் ஐ கேன் சே தட் ஓகே பரதநாட்டியத்தில் இருக்கிறது வருது அப்படிங்கிறதுக்கு. பட் சின்ஸ் ஷி வாஸ் வித் தட் கான்ஸ்டண்ட்டாக அந்த 13 அந்த தக்கதிமி அப்படின்னா தக்கதிமியும் தட்டி, எனக்கு வந்து நீ தக்கதிமி தட்டுறதில்லை, நீ அந்த தக்கதிமி யூ ஆர் யூஸிங் டு கோ டு த ரைட் சைட் ஆஃப் த ஸ்டேஜ் டு சே சம்திங் ஆர் டு ஷோ சம்திங். அதுக்கு அப்போ யூ ஹாவ் டு ட்ரீட் தட் ஆஸ் எ மூமெண்ட். அண்ட் த சேம் வே த மூமெண்ட் ஷுட் go according to what you are the artist is trying to depict, being the narrator, being the subject, being even nrittave ஆடுறதா இருந்தாலும் அந்த nritta எதுக்கு ஆடுற? Is it a bridge between two sequences, or is it a happy piece, or is it something to say like ஒரு காளியா வந்து கிருஷ்ணரை கொத்துறதுக்கு வரா அப்படிங்கிறச்சு அந்த ஒரு திதித்தையா? ஸோ ஈவன் த திதித்தை has some
ஃபீல் இன் பிஹைண்ட் இட். அது ஃபீல் பண்ணணும் அப்படின்னா அடவா ஆடக்கூடாது. அடவை வந்து அந்த மூமெண்ட்டாக தான் ஆடணும். அண்ட் தென் அதை வந்து ரொம்ப நாம் வாட் இஸ் ஹேஸ் டு பி பேலன்ஸ்ட் இஸ் அடவை காட்டுறோமா இல்லை அபிநயத்தை காட்டுறோமா. அடவை வந்து யூ ஆர் யூஸிங் இட் டு மூவ். அபிநயம் தான் அங்கே மெயின். இப்போ பூல வாசன சால கலியும் அது வந்து மிஸ்ரத்தில் பாட்டு சங்கீர்ணமும் கண்டமும் வந்துன்னு இருக்கும். தக்க திம்மி தக்க தக்கிட்ட அப்படின்னு பண்ணுவா எல்லாருமே, நாட் ஜஸ்ட் ஹர், எவ்ரி ஒன். அதில்சே அது வரக்கூடாது. அந்த சங்கீர்ணம் 5 அப்படின்னு போடுறது வந்து கணக்கில் நான் அதில் கொஞ்சோண்டு ப்ராவஸ் காட்டுறேன் அப்படிங்கிறது தான். பட் பூல வாசன சால கலிகினால தான் கை வரணும். அது நீ ஃபீல் பண்ணிட்டு தான் ஆடணும். அதில் வந்து தட்டலையே, ரொம்ப அழுத்தமாக தட்டலையே, அரமடி வைக்கலையே, கால் பின்னால் குஞ்சுதான் போய் வர்டிக்கலாக 90 டிகிரிஸில் நிற்கலையே அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரையிலும் தேவையே இல்லை. பிகாஸ் அடவை பார்த்தா, இது பழமொழி இருக்கு இல்லையா, கல்லை கண்டா நாயக்கான, நாயக்கண்டா கல்லை காணும். வென் யூ see this sculpture and if you see that it is a rock, it is a rock. பட் when you see அதை பார்த்த உடனே ஒரு க்ஷணம் நான் அம்பாளையே பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னா the sculpture is gone but the goddess is there. சேம் திங் ஹேப்பன்ஸ் ஹியர். இங்கே அடவை பார்த்தா அபிநயம் போயிடும். அபிநயத்தை ஃபீல் பண்ணால் அந்த அடவை அதை எம்பிளிஷ் பண்ணும். ஸோ தட்ஸ் வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு emphasize in her, and then she understood slowly and she got that. And one thing I very interestingly recollect வந்து கூச்சிப்புடியில் இந்த ரவுண்டட் மூமெண்ட்லாம் எடுக்கும்போது நானும் இவ்வளோ நிறைய ஆர்கியூ பண்ணியிருக்கோம் அதில். லைக் யூனோ ஐ மீன் I agree that I have also done incorrect things in my dance, but she always used to say நீ முன்னாடி எடுக்கிறேன்னு. கிஷோர் அதை நிறைய கிளாஸில் ரெஃபர் பண்ணியிருக்கேன். பிகாஸ் தட்ஸ் வாட் ஐ செட், ஷி வாஸ் வெரி ப்ரிசைஸ். அந்த டைமிங்கில் தான் பண்ணணும் அப்படின்ட்டு தத்தி கிண்ணத்தம் அப்படின்னா இப்போ அந்த மாதிரி இடத்துல முடியாது. தத்தியும் கிண்ணத்துல தாளை தான் உட்காருவேன் அப்படின்னா உன் கை போனோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மொமெண்டம் ஒரு மில்லி செகண்ட் முன்னாடி போகணும், யூனோ. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் ஐ டெல் ஹர், யா கம்பேரிட்டிவ்லி ஷோபா இஸ் மோர் ஆஃப் அன் எந்தூசியாஸ்டிக் டான்சர். ஷீ கோஸ் ஒரு அரை மாத்திரம் முன்னாடியே இருப்பாள். பட் இவ வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு தோ திம் மித்தா அப்படின்னா கரெக்டாக அந்த தாளை தான் போய் கை நிற்கும். அதில் டவுட்டே கிடையாது. ஐ திங்க் டூ மச் ஆஃப் வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டு அப்படி ஆயிட்டாளா என்னன்னு தெரியல எனக்கு. பட் டைமிங் இஸ் அப்சல்யூட்லி ப்ரிசைஸ். பட் சம்டைம்ஸ் தட் மெஷின் கைண்ட் ஆஃப் ப்ரெசிஷன் டசன்ட் சூட். இப்போ அதனால தான் ரெக்கார்டிங் எல்லாம் பண்ணுறச்ச கூட சம்டைம்ஸ் எங்கேயாவது கிஷோர், சாரி டு இன்டர்ஃபியர், அந்த டாட்ல பண்றதுங்கிறது வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் லெவல் நீ சொல்றதுக்கு போக முடியுங்கிறது வந்து கண்டிப்பா. ஏன்னா இப்போ நம்ம பிகினர்ஸ்க்கு சொல்லி தரோம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிஷோர் அண்ணா சொல்லிட்டா அப்படின்ட்டு பிகினர்ஸ் கிட்டே நம்ம போய் அதை அது பண்ணவே முடியாது. டெஃபினட்டா see that's what whatever you learn as a இப்போ basic. ஹரிணியோட டான்ஸ்லயே கொஞ்சம் முன்னாடி வருஷம் பார்த்தா அந்த டக் 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 இருக்கிற ப்ரிசிஷன் தான் இந்த லெவலுக்கு இவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அந்த லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் ஹரிணியை இப்போ காப்பி பண்றேன்னு மிருதுலாவோ இவ்வளவு ஆரம்பிச்சா சரியா Definitely I second her, because when you are learning basics or anything we will never say compromise with that. இப்போ நானும் ஸ்டூடெண்ட்ஸ் ஓட சொல்லுவேன், என்ன உட்காந்துக்கோ தேய் போட்டா என்ன பெண்ட் பண்ண அப்படின்ட்டு. பட் ஆஃப்டர் தட் when you come to the advanced lessons you have to unlearn what you learned and relearn it in the way that it is necessary. ஸோ அந்த மாதிரி இடத்துல வரைச்சு. பட் ஆனால் இங்கே இருக்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப டக்குன்னு அந்த கச்சிதமாக இருக்கிறதுனால வாட் ஷோபா சேயிங் லைக் தஜ்ஜம் அப்படின்னா ஒரு கையோட மூமெண்ட் வந்து நீட்ஸ் அட்லீஸ்ட் லைக் 4 seconds. பட் வேறஸ் அங்கே எனக்கு இருக்கிறது வந்து 2 seconds தான். அப்போது த கை ஹேஸ் டு கோ மச் மோர் ஃபாஸ்டர். நான் தஜ்ஜம் அப்படின்னா கை பாதியில் தான் நிற்கும். இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஒரு 12 எடுக்கிறச்ச வந்து ஃபினிஷிங் ஹேஸ் டு பி ஆன் டாட் அப்படின்னா எடுப்பு வந்து டாட்டுக்கு ஒரு மில்லி செகண்ட் முன்னாடி எடுக்கணும். அவள் என்ன பண்ணுவான்னா ஆன் டாட்டில் எடுத்து ஆன் டாட்டில் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாள். ஸோ இன் தோஸ் ஏரியாஸ் இட் வாஸ் மோர் டிஃப்ரெண்ட். ஸோ அதெல்லாம் வந்து இட் ஹேஸ் டு கோ வித் த ஃபீல். தட் ஷீ அவளே வந்து டிப்ரெஸ் பண்ணிட்டான் அந்த விஷயத்தில் நிறைய. ஐ நோ தட் அது வரலன்னு அவளுடைய ஓன் மெஷர் ஆஃப் பர்ஃபெக்ஷன் உள்ளே வச்சுட்டு ஷி வாஸ் ஸ்ட்ரகிளிங். அது வந்து அப்படி கிடையாதுன்னு புரிய வைக்கிறதுக்கு நான் மண்டையை உடச்சிட்டேன். So your second point was enliving and not just doing an expression, right? Yeah, எப்பவுமே எல்லாருக்குமே சொல்கிறது தான் அது. என்னை பொறுத்தவரையெல்லாம் அபிநயத்தை வந்து நடிக்கக்கூடாது. லைக் நடிப்பு அப்படிங்கிறது கூட ராங் டேர்ம். அந்த மூஞ்சில் கொண்டு வர்றது அப்படிங்கிறது கிடையாது. இஃப் யூ ஃபீல் இட், நான் தான் சொன்னேன், ஸ்க்ரீன் பிளே கொடுத்தா ஸ்க்ரீன் பிளே இஸ் எ ஜிஸ்ட். அந்த ஜிஸ்ட்டை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பீஷ்மரை வந்து பார்க்குறச்சு, ஐ திங்க் ஐ டோல்ட் ஹர், நாட் நெசரி பீஷ்மரை பார்க்குறச்சு நீ அழணும் அப்படிங்கிறது கிடையாது. பக்தியாக பார்க்கலாம், காருண்யமாக பார்க்கலாம், இவரையா நான் கொல்லணும் அப்படின்னு ஷாக்கிங்காக பார்க்கலாம். வாட் வாஸ் த அவஸ்தா ஆஃப் ஆக்சுவல் அர்ஜுனா வி நெவர் நோ. யூ பிகம் அர்ஜுனா வித் ஆல் த மெமரிஸ்.
நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு, நான் பீஷ்மரை பார்க்கறச்சே என்னை வந்து அவரோட மடியில் உக்காத்து வச்சுட்டு ஒரு சின்ன அம்பும் சின்ன வில்லும் வாங்கி கொடுத்து அடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்த தாத்தாவை இன்னைக்கு அவரோட நெஞ்சில் நான் அம்பை வந்து விடணுமா? திஸ் இஸ் த மெயின் கொஸ்டின் தட் ஐ ஹாவ். இந்த கொஸ்டினை வச்சு நான் பீஷ்மரை பார்க்கறச்சே எனி எமோஷன் கேன் கம். ஐ கேன் பி லைக், ஐயோ தாத்தாவை அடிக்க முடியாது, எனக்கு அன்னைக்கு சொல்லி கொடுத்த தாத்தா தானே அப்படிங்கிற சிரிப்பு வரலாம். ஐயோ அவ்வளோ பெரிய மகான், அந்த தாத்தாவே நான் அடிப்பேன் அப்படிங்கிறச்ச ஒரு சர்ப்ரைஸ் வரலாம். ஸோ திஸ் கேன் ஹேப்பன் ஓன்லி வென் யூ என்லிவ், நாட் வென் யூ ப்ராக்டிஸ் த எக்ஸ்பிரஷன். ஆனால் கற்றுக்கறச்சே சில பேர் கற்றுக்கிறது வந்து ஓகே இங்கே இது பண்ணணும் இது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கேட்டகரி தான் ஷீலா வந்தா. ஆனால் அதில் வந்து நான் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, லைக் இது இந்த ஸ்க்ரீன் ப்ளே ஞாபகம் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் திங். அந்த ஸ்க்ரீன் ப்ளே ஞாபகம் வச்சுட்ட உடனே அதோட பாடி லாங்குவேஜ், அதோடைய ப்ரெசன்டேஷன், எக்ஸிக்யூஷன் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இவனை பார்த்து நம்ம இதெல்லாம் ஃபீல் பண்ணணும். இந்த ஒரு 4, 5 விஷயங்கள் இருக்குல்ல, அது 4ம் நம்மளை மறந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே போய் ரெஜிஸ்டர் ஆகி உள்ளே நின்றுதான் டைஜஸ்ட் ஆனாதான் நீ சொல்கிற என்லீவுக்கு நம்ம ட்ரையே அங்கே ஸ்டேஜில் நடக்கும். இல்லை அது 4மே நம்மளுக்கு அங்கே தடிங்கினத்தமாக இருந்ததுன்னா நான் ஐயோ இதை மறந்துட்டேனே அதை மறந்துட்டேனே அப்படிதான் அது தோணும். ஏன்னா நீ வந்து எல்லாத்தையுமே வந்து யூ ஆர் கேட்டகரைசிங் இட். சி தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஈச் பர்சன். ஒரு நேச்சுரல் ஃப்ளோவோட போகிறச்சே அது பிரச்சனை கிடையாது. அஃப்கோர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், த மெயின் ப்ராப்ளம் வாஸ் ஷி வாஸ் நாட் எ பெர்ஃபார்மர் ஃபார் டெகேட்ஸ் and a full-fledged performance and complete focus on her. She danced with the other dancers. Okay, she was one of the bodies in the group. அப்படி ஆடினா தான் ஆடுறத தன்னோட சந்தோஷத்துக்கு அப்படின்னு ஆடினது அந்த ராமாயண சப்தமோ இல்லை அந்த பரதநாட்டிய சப்தமோ வாட் எவர். பட் வேறஸ் இங்கே வரச்சே கம்ப்ளீட்டாக ஷீ இஸ் டூயிங் இட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால அப்படி பார்த்துட்டு இருக்கா. அதுதான் நீ பார்த்துட்டு இருந்த. பட் வேறஸ் ஒன்ஸ் யூ கெட் டு அ லிட்டில் பிட் ஆஃப் தட் கம்ஃபர்ட் ஜோன், ஐ மீன் ஆடுறது ஈஸியாக இருந்தால் யூ டோன்ட் ஹேவ் டு மெனக்கிட வேண்டாம். அதுக்கு வந்து நான் இது பண்ணணும் அப்படிங்கிறது பண்ண வேண்டாம். பண்ணணும் அப்படின்னு போனாலே இட் வில் பிகம் மோர் காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். லெட் இட் ஃப்ளோ. It has to come from inside. That is what I always say, enliving and doing just an expression. And about comfort zone, that was your third point, right? See, anybody, whoever dances, if you constantly think about the geometry, the precision, the rhythm, the feel, etc., 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 it's more stressing, right? You should enjoy it. Unless until you enjoy, you cannot reflect what you are seeing it. இப்போ ஒரு சீன் பார்க்குறது ரொம்ப பிரமாதமாக இருந்தது, அந்த இடத்துல போக வேண்டிய அந்த ஹில் மேலே போய் பார்க்கறச்சு தான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, அந்த வியூ பாயிண்ட் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஏறுறதுக்கே திகில் கிளம்பிடுத்து, நமக்கு வந்து மூச்சு வாங்கிடுத்து அப்படின்னு போயிட்டு அங்கே போய் பார்த்துட்டு வந்த உடனே என்ன சொல்லுவோம், ஐயோ பயமாக இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூ என்ஜாய் இட். என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் ஹேவ் தட் கம்ஃபர்ட் ஜோன். இப்போ ஒரு 4 தகிட்ட தகுதியுமே வருது, அங்கே எனக்கு வேண்டியது ஷி ஹேஸ் டு ஷோ எ கார்டன். இவ தகிட்ட தகுதியை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கா, விட்டு தொலை, அந்த 3வது தகிட்ட தகுதி மரலியா விட்டுடு, பிரச்சனை இல்லை, அங்கே நின்றுக்கோ, ஒரு குஞ்சிதம் வச்சுக்கோ, எனக்கு பூவை பார். தி அதர் டே ஐ வாஸ் கரெக்டிங் ஷோபா அபவுட் ஈவன் சிவா இதில் நீ கங்காவை வரைச்சு அப்படின்னா கங்கா தண்ணியை பற்றி யோசிச்சுக்கோ. நீ அந்த காலை தூக்கிறதோ இல்லை காலை வைக்கிறதோ விரிக்கிறதோ இது வேண்டாம். அஃப்கோர்ஸ் டான்ஸ் இஸ் மோர் நீட்டாக இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை. அந்த நீட்னஸ்க்காக பார்த்தோம் அப்படின்னா யூ வில் லூஸ் தி மெயின் கோர், தட் இஸ் த ஃபீல். அந்த ஃபீல் வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தா தான் கரெக்ட். ஆனா அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பேசிக்ங்கிறது வந்து அவளுக்கு ஊறி இருக்கணும் டெஃபினட்டா. And for Sheela, the moment she's out of Kishore's class, there are 1,000 things waiting in her mind to occupy her. Video editing, வீட்டு வேலை, the household thing, attending, family, and then dance class. So many, you all know what happens in Sridevi Nrithyalaya. The moment she's out, next, the mind keeps going. And then she was able to come back to Kuchipudi only if she has to, come back to Kishore's class. Apdidan, and then learning at the age of 50 is very, very difficult. And then one more than thing. That what I feel is, அவ தன்னை வந்து ஐயோ இது முடியுமா
முடியுமா முடியுமா பிகாஸ் ஆஃப்டர் ராமாயண் சப்தம் ஷீ ஸ்போக் அபவுட் தட் மசில் மெமரி. கிஷோர் ரைட்டில் தூக்கி கை லெஃப்ட்டில் தூக்குறதே புதுசாக இருக்குது கிஷோர் அப்படின்னு சொன்னான். யூனோ some she went through physically, she went through a kind of a major difference because of her other issues அப்படின்னு இருந்தாலும் as she said she was quite busy with other avocations. and நானே பார்த்துருக்கேன் பழுத்தேன் தள்ளி ஒர்க் ஷாப்பில் போயின்னு இருக்கச்சே, கிஷோர் காஃபி ஆயிட்டு போகிறது உனக்கு காஃபியா டீயா, உனக்கு அபிநயம் சொல்லிட்டு இருக்கேன் நீ காஃபியை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஹர் மைண்ட் இஸ் திங்கிங் லைக் 5 things as an organizer, as a teacher, as a student, as an everything. ஸோ அதில் இது வர்றது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கலாம். பட் sometimes she feels she underestimates herself. That has happened. And is on what I one feel. more thing I feel very important is, in the என்ன சொல்றது, இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோன்னா, we don't think next we have to turn left, then walk 10 steps and then left. How do we get used to it? Frequenta we do Muscle it, memory. and then without even thinking it happens, and then we can do other things in our mind. Physical aspect of dance we have to practice many times, True. so that we will forget our body physical our external மறந்துட்டு இன்டர்னலாக அப்போ போகிறதுக்கு we'll get a chance. பட் அந்த எக்ஸ்டர்னலாக போகிறத மறக்கணும்னா one has to have that many number of times of practice, which I felt Sheela was unable to get. But in She spite did of not that, get in the previous years because she was busy இல்ல. with teaching. இல்ல அஃப்கோர்ஸ் அந்த எனக்கு எப்படி ஆச்சுன்னா, அந்த எனக்கு இந்த ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஆனந்த நர்த்தன கணபதி முடிஞ்சிட்டு அப்புறம் மண்டூக சப்தம் ஆரம்பிச்சா, அப்போ ஆனந்த நர்த்தன கணபதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மண்டூக்க. அப்போ ஆலோக்கியா வரும்போது இது 2 பண்ணிட்டு ஆலோக்கியா. பண்ணிட்டு, பண்ணிட்டு, பண்ணிட்டு அப்படி போயிட்டே இருந்தது. ஒரு ஸ்டேஜில என்ன ஆச்சுன்னா, இது பழசு பண்றதுக்கு டைம் இல்லாம புதுசு மட்டும் யோசிக்க வேண்டிய வந்தது. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது நெறைய டைம் எனக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்தது. அதுக்கு இல்லன்னா நடக்காதுங்கிறது புரிஞ்சது. ஸோ, அதனால ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த மார்னிங் அத தவிர அந்த அஃப்கோர்ஸ் அந்த இந்த என்ன அச்சிலேஸ் டெண்டன். அதுக்காக வேற சில இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டி வந்தது. ஒரு 1 ஹவர், 1 1/2 ஹவர் அதுக்கு போயிடும். அப்புறம் டான்ஸ்க்கு ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு அது கொஞ்ச நேரம் போயிடும். அப்படிலாம் இருக்கும்போது டில் 2:00 வெறும் குச்சிப்புடி மட்டும் தான் பண்ண வேண்டி வந்தது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். ஆஃப்டர் ஆல் ஓகே. அதுக்கப்புறம் தான் டான்ஸ் கிளாஸ பத்தி யோசிக்கிற மாரி வந்தது ஆஃப்டர் 2. ஸோ அப்படியெல்லாம் இருந்தது. அண்ட் கிஷோர் சொன்னது அஃப்கோர்ஸ் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். அந்த லீவ் த கேரக்டர் அண்ட் கம்ஃபர்ட் ஜோன் எல்லாமே. பட் அதெல்லாம் அகைன் நான் சொல்றேன், சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி தரும்போது இது கிடையவே கிடையாது. டெஃபினட்டா கிஷோர் ஹேண்டில் பண்றது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் அடல்ட் ஸ்டூடண்ட்ஸ். நெறைய வருஷம் ஆடினவாள தான் நீ பார்த்துன்னு இருப்ப. இல்ல கிஷோர், நீ பேசிக் சொல்றவாளுக்கு போய் நீ வந்து ஸ்டெப் கரெக்ட்னஸ் பார்க்க வேண்டாம்னு சொன்னா அந்த குழந்தைக்கு வராது அது. இல்ல இவ வந்து பிகினர்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறதுனால ஐ அம் ஜஸ்ட் இன்சிஸ்டிங் திஸ் பாயிண்ட். ஏன்னா திஸ் இஸ் ஃபார் தி அட்வான்ஸ் ஸ்டேஜ். அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷமாவது அந்த குழந்தை நன்னா ஊறி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதெல்லாம் அவளுக்கு சொல்லிக் கொடுத்தா மேபி தே வில். See, the other thing that I have to say is, நீ இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணது எனக்கு தெரியாம நீ ஆடின. ஸோ அதனால எனக்கு நீ ஸ்ட்ரகிள் ஆற அப்படிங்கிறது எனக்கு தெரியல அங்கே. ஓகே, தட்ஸ் அது உன்னோட சாமர்த்தியம் ஒரு உன்னோட எஃபிஷியன்சி அப்படின்னு நான் சொல்லலாம். த அதர் திங் இஸ், த மெயின் திங் தட் நெவர் மேட் மீ டு திங்க் அபவுட் having a heavy repertoire for her also, though it was not your question, is her stamina. She never panted, or I mean was panting or was gasping for breath. And then she danced all the, as if you see her repertoire, it is like Anandanathanam heavy, Manduka Shabdam heavy, and Alokya is heavy. 3 heavy items continuously. I myself was wondering, but never she was like, ஐயோ அப்படின்னு பண்ணதே கிடையாது. ஸோ in that way I thought, okay fine, she is able to do it. But அவளோட ஃபிசிக்கல் லைக் மசில் மெமரியாக இருக்கட்டும், இல்லை ஃபிசிக்காலிட்டியாக இருக்கட்டும், இதில் எல்லாம் இவ்வளோ அவளுக்கு she has to put so much of effort அப்படிங்கிறது I realized very in the later stages. So coming back to the point, இப்போ நீ கேட்ட பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து as ma'am rightly said, for the advanced people, as I said, once you are learning basics, you have to learn everything strictly. After the basics, when you come to the advanced level, and also it depends on how you are, each choreographer, each dance teacher is focusing on. நான் பண்றதுல வந்து I feel like, okay, make it move, let the movement come out of it, you know. டெஃபினட்டா அதுல பியூட்டி இருக்கு. அதோட அழகு நம்ம ஆடும்போதும் தெரியுது, பார்க்கும்போதும் தெரியறது. பட் அந்த லெவலுக்கு வரைக்கும் வர்றதுக்கு அந்த டான்ஸருக்கு டைம் இருக்கணும்,
பிராப்தம் இருக்கணும். அந்த ஒரு 20 வருஷமா கத்துண்டாது அவ அந்த ஜர்னி கன்டின்யூ பண்ணும்போது, இதெல்லாம் அவ பண்ணும்போது அதோட பியூட்டி பார்க்கலாம். From 1990 to at least 95, Sheela was very regular. நானும் ஷீலாவும் we were very regular to Kuchipudi Art Academy, 6 days a week class. We used to come for evening class only, 4:30 to 7:30 or 8 sometimes, very regularly, all 6 days, Saturday. And then we never bunked. ஏதாவது சான்ஸ் கிடைச்சா கூட வீட்ல பொய் சொல்லிட்டு ஒண்ணும் உடம்புக்குலாம் ஒண்ணும் இல்ல. வி ஆர் ஃபைன் சொல்லிட்டு கிளாஸ்க்கு போற அளவுக்கு வி வர் கிரேசி அபவுட் அட்டெண்டிங் கிளாஸஸ். ஸோ ஆல் தி ஸ்டாமினா பில்டிங் ரியலி ஒர்க்ட். அண்ட் தென் No, that has nothing to do with stamina, Shobha, because I contradict there. For that matter, even I danced between 82 to 2000, okay? But today, when I have to dance, I cannot just dance like that. When she came for Ramayana Shabdam practice, right from the Ramayana Shabdam practice, even in her Arangetram practice, never she said that I am tired, can I take a break? Not even once. She might have got tired, but she never showed it. If it was me, I would have said, no, இப்போ நிறுத்து ஒரு 2 ஐட்டம்க்கு அப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. So stamina doesn't have anything to do with what you have done 10 years ago. No, sorry. Because each human body, after 25, things are changing. The graph is coming down. Your energy levels are coming down. Your body is changing slowly. Maybe if not 25, after 30. Okay, don't worry. But definitely after 30, the graph is going to come down. Never it is going to go up. You were in the queue. Yeah, you are in the queue. So, but அப்படி இருக்கறச்சே she never made me even to think like, okay, இது அவளால முடியுமா அப்படிங்கிற மாதிரி கூட யோசிக்கிற மாதிரி அவ ஆடல எனக்கு. That is what our previous, in the previous discussion that we had for Tapasya about muscle memory. Though it is there in her body, for her everything was new, because the gap, the long gap that she had for decades, though she danced with you in Chidambaram or in Tirupati and all, they're all like just one item, and then for that moment, she was just being there. But bringing it completely out of her without any support or without any peripheral references, it was not easy for her, is what I feel. டெஃபினட்டா. அதே மாதிரி கிஷோர் அந்த அந்த வெடலையில அந்த அது அது என்ன சரணம்? ఒకసారి அது பண்ணி காட்டும்போது ఇరువైపులా அது காட்டும்போது எனக்கு நன்னா தெரியாது அவன் கோர் ஹோல்டு பண்ணிட்டு அந்த ஸ்மூத்தா எடுத்து வைக்கிறான்ட்டு. எனக்கு ப்ராப்ளமே கோர் ஹோல்டு பண்ணி என்னோட ஆங்கிளில் என்னோட பாடி வெயிட் ஹோல்ட் ஆக மாட்டேங்கிறது. ஈவன் பல்குத்தே நிலத்தொழில நேத்திக்கு பண்ணும்போதும் அந்த வாக்கில் கூட எனக்கு அந்த காலில் இந்த ஆங்கிளில் போய் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது அது எனக்கு பயங்கர இஷ்யூ தான் அது. அதனால அப்படி இருக்கு. அதுலலாம் தெரிஞ்சுது எதனால எனக்கு அதில் ஆடா இருக்கு, ஏன் அது பார்க்கறது வரலைங்கிறது. பட் அதுக்கு ரொம்ப ஒர்க் பண்ண வேண்டி இருந்தது. டோஸ்ல பண்ற மூமெண்ட் மட்டும் பண்ணாதீங்க, பாக்கியெல்லாம் ஆடுங்கன்னு சொல்வா. குச்சிப்புடியில டோஸ்ல பண்றது தவிர எதுவுமே இருந்தது கிடையாது. அதனால அவர் சொன்னதையும் கேட்க முடியாது. நான் கிஷோர்கிட்டயும் சொல்ல முடியாது. கிளாஸ் எனக்கு மட்டும் அவன் எடுக்கும்போது. ஸோ சர்டன் திங்ஸ் கொஞ்சம் நிறைய பிஹைண்ட் த சீன் ஒர்க் பண்ண வேண்டி வந்தது. அவ்வளோதான். மேம் இப்போ நிறையா டான்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் டான்ஸ், வாட் இஸ் த ஹார்டஸ்ட் பார்ட் தட் யூ ஃபேஸ் டியூரிங் த என்டையர் அரங்கேற்றம் ப்ராசஸ் அண்ட் ஹவு டிட் யூ ஓவர் கம் இட் அப்படின்றது எங்களுக்கு சொல்லுங்க மேம். இது கொஞ்சம் சில்லி ஆன்சர் தான். பட் ஸ்டில் அதுதான் நான் நிஜமாவே ஹார்டஸ்ட்டாக ஃபீல் பண்ணது. யூஷுவலாக கிளாஸஸ் நடக்கிறது, ஏதாவது ப்ராக்டிஸ் செஷன்னா நான் ஒரு 1 hour முன்னாடி கிளாஸை ரெடி பண்ணுவேன். என்னோட அரங்கேற்ற ரிஹர்சலுக்கு மாடியிலலாம் ரெடி பண்ணுறதுக்கு அதே 1 hour நான் கிளாஸை ரெடி பண்ணிவிட்டு திருப்பி நான் ரெடியாகி ஆடுறதுக்கு போய் நாங்கள் நிற்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஹார்டஸ்ட் அதுதான் அப்பார்ட் ஃப்ரம் டான்ஸ். அதுக்கப்புறம் அதை எப்படி ஓவர் கம் பண்ணேன்னா, கவிதாவை கூப்பிட்டு இந்த ஒரு அரங்கேற்றம் முடிகிற இந்த 1 வாரம் மட்டும் நீ 1 hour முன்னாடி வேலை செய்கிறியான்னு கேட்டு அவளை செய்ய சொன்னேன். அதுதான் அப்படி ரெக்டிஃபை பண்ணது. மேம், உங்களோட ஷோபா மேம் டே 1லேருந்து கூடயே இருந்திருக்கா. இந்த ப்ராசஸ் ஃபுல்லா உங்களோட. அண்ட் நிறையா ப்ராக்டிஸ் செஷன்ஸ்லேயும் உங்களோட இருந்திருக்கா. மேம் ஷோபா மேம் உங்கள எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணி இந்த ப்ரோக்ராம் ஒரு சக்ஸஸ் ஆக்க வச்சிருக்கா? அஃப்கோர்ஸ் கிஷோர் நான் டீச்சராக பார்த்ததுனால நிறைய விஷயங்கள், இந்த சில்லி விஷயங்கள்லாம் எனக்கு கிஷோரோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு பார்டர் இருந்தது. ஆமாம் ஆமாம், ஒரு டிஸ்டன்ஸ் நான் இல்லை. அஃப்கோர்ஸ் கிஷோர், ஏன்னா எனக்கு நான் ஃபுல்லாகவே இதில் கொஞ்சம் லாங் ஆன்சர் தான் சொல்கிறேன். அதனால் நிறைய விஷயங்கள் நான் கிளாஸ் முடிஞ்சு ஷோபா கூட வண்டியில் போகும்போது சிலர்லாம் பேசின்னு போவேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் தான் நான் சொன்னேன், என்ன பண்ணாலும் எனக்கு ஏன்னா அந்த காளிங்கன்
சஞ்சாரியில அந்த என்னது அந்த கிருஷ்ணன் வந்து அந்த பிடிச்ச உடனே அவன் இப்படி போய் இப்படி பார்த்துன்னே போவானே ஒரு ஆஃப்கோர்ஸ் அது வர்றதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னா, எப்போ பார்த்தாலும் அது ஸ்டெப்பா தான் தெரியும். இல்லன்னா பயங்கர ஆக்வர்டா எனக்கே ஃபீல் ஆகும் அந்த மூமெண்ட் எல்லாம். அதே மாரி அர்ஜுனன் வந்து ஃபர்ஸ்ட்டு கிஷோர் அந்த எய்ம் பண்ணி அங்க பாரு, அதுக்கு நடுவுலன்னும்போது அது எனக்கு சத்தியமா வரல அந்த மாரி விஷயங்கள்லாம். அப்போ நம்ம எல்லாரும் எங்கேயோ ஒரு அவுட்டிங் போனோம். சேர்ந்து நம்ம எல்லாரும். ஒரு 2 டேஸோ, 3 டேஸோ ஒரு ரிசார்ட்ல போய் நம்மலாம் இருந்தோம் இல்லையா? அப்போ நானு அன்னைக்கு நீங்க எல்லாம் பீச்சுக்கு போயிட்டப்போ நான் ஷோபா கிட்ட சொன்னேன். நாளைக்கு நம்ம இங்கேருந்து போன உடனே கிஷோருக்கு நான் முதல்ல நேரா போய், "சாரி கிஷோர் இவ்ளோ டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு நம்ம வித்ட்ரா பண்ணலாம். எனக்கு கஷ்டமா இருக்குன்னு" சொல்லான்னு. "இல்லடி நம்ம ஒர்க் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் அங்க போனப்ப நாங்க அந்த ரிசார்ட்ல உட்காந்து தான் அந்த சஞ்சாரி எல்லாம் பிராக்டிஸ் பண்ணோம் ஃபுல்லா. அது அப்படி பண்ணதுக்கு அப்புறம் கிஷோர் கிட்ட போய் நான் மறுநாள் ஆடி காமிச்ச உடனே, கிஷோர் அதில வந்து சில விஷயங்கள் சொல்வா. இந்த மாரி இன்புட்ஸ். இது ஓகே அப்பா நான் இத இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலான்ட்டு. அப்பவும் வந்து எனக்கு அத வந்து எனக்கா எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு கண்டிப்பா வரல. கிஷோர் இப்படி சொன்னா, அப்ப நான் அத எப்படி பண்ணணுன்ட்டு அப்படிதான் இருந்தது அது. அந்த மாரி தான் இருந்தது. கிஷோர் ஒரு ஒரு வாட்டி சொல்வா, "ஷோபா கிட்ட மட்டும் பிராக்டிஸ் பண்ணாருன்னு." நான் இப்படி சரின்ட்டு சரின்னு போயிட்டு திருப்பி ஷோபா கிட்ட மட்டும் தான் அப்ப அந்த இனிஷியல் ஸ்டேஜ்லலாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இட் சோ ஹேப்பண்ட் ஒரு அந்த ராதிகா, கிருஷ்ணாலாம் முடிஞ்சு டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம், இவங்க வந்து ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. இவளும் ஸ்ரீவித்யாவும். எனக்கு என்ன ட்ரெஸ் வாங்கணும்? என்ன பண்ணணும்? அந்த மாரி விஷயங்கள்ல இவங்க பிஸி ஆனதுல, கிளாஸ் பக்கமே வர முடியாம போயிடுத்து. அந்த லாஸ்ட் 3 ஐட்டம்ஸ்க்குலாம் இவலாம். ஸோ அந்த ஐட்டம்ஸ்ல கிஷோர் சொன்னது தான் நடந்தது. ஷோபா கிட்ட மட்டும் பிராக்டிஸ் பண்ணவே முடியல. அந்த லாஸ்ட் 3 ஐட்டம்ஸு. ஸோ நானே ஏதோ பிராக்டிஸ் பண்ணிட்டு, அப்புறம் கிஷோர் சொன்னதெல்லாம் அப்பதான் நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். நம்பளே பண்றதுக்குங்கிறது. அதுவரைக்கும் வந்து ஐ வாஸ் வெரி டிபெண்டன்ட். எப்படி பண்ணணும்? எப்படி பண்ணணும்? அப்படின்ட்டு. அண்ட் இன்னொரு விஷயத்துல என்னன்னா, அஃப்கோர்ஸ் எனக்கு இந்த காஸ்டியூம் போட்டு பழக்கம் இல்ல. அ ஹேர் ஸ்டைல் பிரச்சனை. அப்புறம் நான் ஃபோட்டோ ஷூட் வேண்டான்னு சொன்னேன். கிஷோரும் நம்மளும் நார்மல் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அரங்கேற்றத்துக்குன்ட்டு. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது கிஷோரும் ஃபெல்ட், ஷோபாவும் ஃபெல்ட் இப்படிலாம் இருந்தா ஸ்டேஜ்ல ஆடுறது கஷ்டம். ஒரு காஸ்டியூம் ரிஹர்சல் ஒண்ணு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிஷோர் ஒரு காஸ்டியூம் குடுத்து, ஒரு நாள் காஸ்டியூம் ரிஹர்சல். அது மாரி விஷயங்கள். அதுலேருந்து இது எல்லாத்துக்கும் கூடவே இருந்துட்டு எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணிட்டு, ஆன் த டே ஆஃப் தி அரங்கேற்றம் அவ என் கூட நான் இருக்கணும்னு நான் நெனச்சப்ப, அவ என் கூடவே இல்ல. ஏன்னா, அவ வந்து ப்ரிப்பேர் பண்ணின்னு இருந்தா, அந்த காம்பியரிங்க. ஸோ, எனக்கு நிஜமாவே அது வந்து ஒரு ஹாலோ பாயிண்ட்டா நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா, கிஷோர் கிட்டயும் சொன்னேன். சலங்க வாங்கின உடனே எனக்கு எதுவுமே தெரியல கிஷோர். எல்லாம் பிளாங்க் ஆயிடுத்துன்னு. ஸோ, அந்த அந்த டைம்ல வந்து நிஜமா மிஸ் பண்ணேன். ஆஃப் கோர்ஸ். ஸோ, அந்த மாரி எல்லா விஷயங்கள்லயும் ஷி வாஸ் தேர். ஆனா, ஒரு கடைசி 10 டேஸ், 2 வீக்ஸ் மேபி. கிஷோர் கூட நான் ஒன் டூ ஒன் கிளாஸ் நான் பண்ணினதும், அண்ட் மாடியில வந்து நீங்க கிளாஸ் எடுத்ததுலலாம் வந்து, தட் இஸ் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் மை அரங்கேற்றம் அந்த 15 டேஸ். ஏன்னா, அதுதான் எனக்கு நான் இல்லாதது. கான்ஃபிடன்ஸே குடுத்தது. நான் இல்லாதது. இல்ல நீ இல்லாததுன்னு இல்ல. பட் அந்த இது ஏன்னா கிஷோர் வந்து அப்ப கரெக்ஷனே கவனிக்கல. இது பண்ணு, அது பண்ணுன்னு கரெக்ஷனே பண்ணல. ஜஸ்ட் என்ன பண்ண விட்டா. ஸோ அப்படி பண்ண விட்டான்னும்போது, அது எதுனால அதனால நான் மாறி எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்ததாங்கிறதும் தெரியாது. பட் அந்த ஒரு 15 டேஸ் டெஃபினட்டா வந்து ஹேட் அ லாட் ஆஃப் பூஸ்டட் மை கான்ஃபிடன்ஸ். அண்ட் கிஷோர் கிட்ட அன்னைக்கு ஒரு நாள் நான் பேசிட்டு இருந்தேன். இந்த மாரி இதுதான் எனக்கு ஒரு பெஸ்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப் கேரியர்லயே. ஏன்னா இந்த மாரி ஒரு ஸ்டூடண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப் எனக்கு கிடைச்சதுங்கிறது வந்து ஐ வாஸ் வெரி ஹேப்பின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஞாபகம் இருக்கா கிஷோர்? Inga, I would like to add 2 points. See, the thing is, nothing against of Shobha. Of course, she's quite dominant and influencing a little bit. A lot with Sheela is what I feel. ஜென்ரலாக டான்ஸ் வந்தாலே இப்போ நான் கொரியோகிராஃப் பண்ணதே வந்து இல்லை கிஷோர் நீ எனக்கு இதுதான் கொரியோகிராஃப் பண்ண நீ கொரியோகிராஃபருக்கே வந்து நீ இதுதான் பண்ண அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 2-3 பேர் இருக்கா எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ். அதில் ஷோபாவும் ஒருத்தி. அதனால் ஐ டோன்ட் வாண்ட் தட் டு ஹேப்பன் டு ஷீலா பிகாஸ் ஷீ இஸ் ஆல்ரெடி டிபெண்டிங். ஷீ இஸ் பிகமிங் த creeper that she wants a tree to embark, or a tree that to vine around. I don't want her. I want her to become a tree. So the student has to become more independent. இப்போ அவ சொல்றது இது சொல்லிட்டா இது வந்திருக்கா, இது சொல்லிட்டா இது வந்திருக்கா அப்படின்னா சொன்னது வந்திருக்கு அப்படின்னு தான் வரும். நான் இதை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வரணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்டட். அண்ட்
அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் நீ ஷோபா கிட்ட போகாத. பிகாஸ் ஆப்வியஸ்லி வி சி இப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்டைல் கற்றுட்டு இன்னொரு ஸ்டைல் கற்றுக்கறச்சே இந்த ஸ்டைலை பேஸ் பண்ணி தான் அதை கற்றுட்டு இருப்போம். அதே மாதிரி 4 பேரோட ஒரு ஐட்டம் கற்றுக்குறோம் அப்படின்னா, நாளைக்கு ஞாபகம் இல்லாட்டி பரவாயில்ல, அந்த சைடில் இருக்கிற அவளை பார்த்து ஆடிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஸோ அது வேண்டாம். அண்ட் ஷீ ஹேஸ் டு கம்ப்ளீட்லி டெவலப் எவால்வ் ஹர் செல்ஃப் அவுட் அப்படிங்கிறதுக்காக தான் அது சொன்னேன். அண்ட் இந்த 10 days முன்னாடி ஆஃப் ரங்கப்பிரவேசத்துக்கு முன்னாடி கரெக்ஷனே கொடுக்கல அப்படிங்கிறது எதனால் அப்படின்னா, ஐ எம் ஏ பர்சன் ஹூ பிலீவ் தட் அந்த ரங்கப்பிரவேசத்துக்கோ இல்லை எனி பர்ஃபார்மன்ஸ் ஒரு 4 நாள் முன்னாடி உட்காந்து அன்றைக்கும் நாம் கரெக்ஷன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறமா கூட பண்ணிகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். வி ஹாவ் டு ஃபீல் லைக் என்னென்ன தப்பெல்லாம் வரலாம், எதெல்லாம் வந்து ஃப்ளோவாக வரும், எது ஃப்ளோவாக வராது அப்படிங்கிறது 4 தடவை பார்த்தோம் அப்படின்னா 5வது நாள் ப்ரோக்ராம் அன்னைக்கு அது அதே மாதிரி தான் வரும். ஸோ ப்ரோக்ராமுக்கு முன்னாடி அந்த 3-4 days ஐ நெவர் கிவ் கரெக்ஷன்ஸ். ஈவன் ஃபார் தி அஃப்கோர்ஸ் ஷீ இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட், டீச்சர், கொரியோகிராஃபர் அண்ட் எவ்ரி திங். ஃப்ரெஷ்ஷாக கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஏபிசிடிஸாக இருந்தாலும், அமெரிக்கன் பார்ன் கன்ஃபியூசியஸாக இருந்தாலும் சரி, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஐ ஆல்வேஸ் கிவ் தட் லாஸ்ட் 1 week ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ ஸோ தட் யூ வில் நோ. அண்ட் ஆஸ் ஷி செட் அந்த கான்ஃபிடென்ஸ் வரும். என்ன ஓகே இந்த தப்பு வரும், அவ்வளோதான், டீச்சர் கத்த மாட்டா அப்படிங்கிற மாதிரியும் வரலாம். இல்லை இது நான் வந்து ஃப்ளோவில் ஆடுறேன் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸாவது வரலாம். ஸோ ப்ரோக்ராமுக்கு முன்னாடி உட்காந்து கரெக்ட் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறது கூடாது. இன்ஃபேக்ட் நாங்கள்லாம் பண்ணுறச்சே, அனன்யாலாம் பண்ணுறச்சே, ஆர்கெஸ்ட்ரா ரிஹர்சல்ஸ் ஆரம்பிச்சப்பறம் நோ கரெக்ஷன்ஸ். மேபி பீஸ் முடிஞ்சப்பறம் சொல்வேன், இந்த இடத்துல விட்டு போகிறது இந்த இடத்துல பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. பட் நாட் எனிமோர் லைக் ஸ்டாப் த ஐட்டம் இன் பிட்வீன் அண்ட் டூ கரெக்ஷன்ஸ். மேம், உங்களுக்கு அரங்கேற்றம்க்கு நடுவில் வந்து இந்த காஸ்டியூம் சேஞ்சஸ்லாம் இருந்ததா மேம்? அப்போ உங்களுக்கு ஏதாவது என்ன ஃபீல் பண்ணீங்க அந்த காஸ்டியூம் சேஞ்சஸ் பற்றி? டக்குன்னு மாற்றிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி வாட்டர் பாட்டில் தூக்கி போட்டுன்னு ஓடி வரணும். We all know that in Sridevi Nrithyalaya, Sheela will give deadline for dress change, no? Before the ragam ends, the dancer has to be there ready on the side stage, right? At the deadline, I was keeping for Sheela. But it was very tough because Harini was there, in one of the rehearsal we had costume rehearsal. She fell down. She fell down. No, that has nothing to do with the question what you do, but that is an experience that we have to tell everyone. It was I thought the Rangapravesam is cancelled. Because the way she flew, literally she flew. I can dance and show, but we don't have the space. She is doing Kaliya, and the Kaliya has to go and hit Krishna. She did one step wrong somewhere, and she managed it. Like a little child, I have managed it, Kishore. She was showing that in her face. And then she took one step. I don't know what has happened. A person was like this. And then she was horizontal. And she traveled. She traveled like almost like 10 to 11, 12 meters. Like if you all know SDN, I'm sitting on the mirror side and then she's dancing on the opposite side. Right from the third mirror to the second mirror in a diagonal. I was trying to turn off the music. It was not turning off. Harini ran and then Shobha, they both they just appeared right next to Sheela. And Sheela was, I'm fine. That smile. Yeah. So she was asking that. Shobha was, காலை உதறடி கால் வருது. She was scared that the கால் உடஞ்சிருத்துன்னு தான் நினச்சிருக்கா. நான் மியூசிக்கே நிற்க மாட்டேங்கிறது நான் இங்கே. Shobha thought I was very cool that I didn't care about, but I was like, I had a mini heart attack. I thought maybe Rangapravesam postpone பண்ணணுமா, இல்லை நாளைக்கு 2 நாள் பிரேக் கொடுக்கணுமா, இல்லை என்ன பண்ணணும், இல்லை கிஷோர் ஐ எம் ஃபைன். அண்ட் ஷீல் கிவ் ஒன் ஸ்மைல், இரிட்டேட்டிங் ஸ்மைல் ஃபார் மீ. அந்த ஸ்மைலுக்கு பின்னால் என்ன இருக்குன்னு எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஷி வாஸ் ஜஸ்ட் கிவிங் தட் ஸ்மைல். இட்ஸ் ஓகே கிஷோர். அவ வந்து லூசு கால் உதறடி, ஏந்திரிச்சு நில்லடி. எவ்ரி ஒன் வேர் கன்சர்ன்ட். ஆல் 3 of us were concerned. And that was a miraculous that she didn't get hurt by God's grace. Adilende, I was really, very scared literally about her costume because I thought and the gochi la edliyo kaal maatinde she fell down. That's what I thought. Actually anga oil irundhirukku.
I have instructed Srividya and others who were in charge of dress change, in the border idhik nera varno, adhik nera in the border varno, idu inga da varno. So they were more concerned about those perfections while changing. And then, she was not doing anything though, as all the dancers do, but dress change took No, a lot of time. to answer your question, she didn't have any kind of a stress about costume, makeup, arrangement or anything. Her constant stress is Sanchari. Right, Sheela? Your chance now. இல்ல ட்ரெஸ் சேஞ்சுக்கு வந்து அஃப்கோர்ஸ் ஹரிணியும் ஸ்ரீவித்யாவும் நல்லா ஹெல்ப் பண்ணா கரெக்டா. அண்ட் அப்பதான் தெரிஞ்சுது ஏய் எங்க வரல அது ஏன் சொல்லக்கூடாதுங்கிறது. பட் அஃப்கோர்ஸ் அங்க ஒரு 6-7 பேர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவான், எனக்கு இவ 2 பேரு. ஆனா அதுவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. And we had an incident there in the backstage. You all know, but the audience must know. I gave them ample time. I said 7 minutes I'll give you, because according to me 5 minutes is enough. And 7 minutes அப்படினோனே வெடலேர வையார்லுக்கு and இல்ல Shobha. அஃப்கோர்ஸ் கிஷோர் ஆலோகேயும் போது எல்லோ காஸ்டியூம் மார்டின் வந்துச்சு. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ஒரு மாதிரி காலெல்லாம் ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும்னு தோணிது. அப்போ நான் கிஷோருக்கு கண்ணு தெரிஞ்சிடான்னு கூட தெரியாது. நான் அங்கே வந்துட்டு இல்லை இவ சொன்னா போய் கிஷோர் கிட்ட போய் நில்லு, நீ ரெடி ஆகிட்டேன்னு தெரிஞ்சுட்டா அவன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பான்ட்டு. அப்போ நான் வந்து நின்றுட்டு கிஷோர் கிட்ட 2 மினிட்ஸ் அப்படின்னு காமிச்சாங்க. தெரிஞ்சுதா கண்ணுக்கெல்லாம் தெரியல. சரி 2 மினிட்ஸ் சொல்லிட்டு நான் பாட்டு ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் உள்ளே போனேன்னா அப்புறம் அந்த வெடலே ஆரம்பிக்கும்போது அந்த பிங்க் ட்ரெஸ் சேஞ்சு அப்போ தானே அதுக்கு பண்ணி முடிச்சுட்டு அப்பாடா கொஞ்சம் முடிச்சாச்சு தண்ணி குடிக்கலான்ட்டு தண்ணி பாட்டில் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிற வெடலேன்னு ஸ்டார்ட் பண்ணா. No, the thing is, we had a plan. அவ வந்து பேசணும். Shobha came on stage. அவ பேசினா. She spoke and she got emotional. And Kishore, today if my parents were live, they would have said, thank you, pa. Now வெடலேர வையார்லு. And it was over. I was like, is she really serious? That's all? Is she going to speak? Okay, fine. And இவ கிளம்பிட்டா. And பார்த்தேன். And that வெடலேர, see, there we have to think in the technical grounds as well. வெடலேர வையார்லு is a கேதாரகௌள ராகம். அந்த ராகத்தை ஒருத்தர் வாசிச்சா ஜாஸ்தி. ஃப்ளூட் வாசிச்சாச்சு, வயலின் வாசிச்சாச்சு. இனிமேல் என்ன இருக்குது அப்படின்ட்டு everybody, when you are doing Natuvangam, at least in whenever I'm doing, everyone will be like depending on me. Whether the Mridangam Mardi, whether the singer, whether the flautist, everyone will be. And then the singer looked at me, I said, okay, start. I heard the bell sound. That is chill, 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 chill. Okay, green room till the side curtain. She's here. Vedalera vaiyarulu. அவன் பார்த்தா என்னமோ ஒரு சின்ன ஒரு இது இருந்தது. Some disturbance. Later they told me that she was drinking water. She just threw the bottle and then she ran. I was there in the other side of green room. நான் அப்பவே நினைச்சேன் எவ்வளவு தெனாவட்டா நடந்தது. She was drinking water and then she was walking from the room to the side stage. ரொம்ப leisure-ஆ. And I know that you were all waiting for her to come. Idla in the leisure she was drinking and going. Tirmanam nanancha, you are doing it purposely nancha. And then later only I knew that. See, according to me, the bell sound has come. So she is there. That's all. I didn't know that she wanted some water or there. She would have drunk கிஷோர் it. நீ ஆரம்பிக்கும் போது வாணி மஹால் ஸ்டேஜில் அந்த கர்டன்ல நான் ஹாஃப் த ஸ்டேஜில் தான் வந்திருந்தேன். ஹாஃப் த ஸ்டேஜில் வரும்போது தான் வெடலே ஆரம்பிச்சது. என்னது ஆரம்பிச்சிருத்தான்ட்டு நான் ஓடி வந்து அந்த சைடில் அந்த சேரில் போட்டுட்டு தீர்மானம் முடிஞ்சு நேராக அந்த ஓடிலேயே என்டர் பண்ணி வந்தேன் நான். அது மேம் நீங்கள் வந்து ஃபுல்லாக ரெக்கார்டட் மியூசிக்கில் தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஆர்கெஸ்ட்ரா வந்ததில் என்ன டிஃப்ரென்ஸ் உங்களோட டான்ஸில்? were you able to enjoy the music? அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதை எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க? மேம் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். அதுக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்கிட்ட இருக்கிறவளுக்கு எல்லாருக்குமே வந்து a boon come bane is Kuldeep singing all the audios. And not just Kuldeep, the whole entire orchestra that I had, and even now, the Mridangist Haribabu, Veena Bhavani Prasad, flute Muttu, or violin by Ishwar or Rupa, all these people, they gave their best. And we have the bestest audio in Kuchipudi, at least according to me and according ஈவன் to us. எங்களுடைய எஸ்டிஎன்லேயும் ஒரு கோல்டன் பீரியட்னு நான் ஒரு 3-4 years வச்சிருக்கேன். We have that So good quality she music. got used to that. அவ மியூசிக்கை தான் முதல்ல ரசிப்பா, அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கொரியோகிராஃபி ரசிப்பா, அதுக்கப்புறமா தான் மற்ற ஏதாவது ரசிப்பா. ஸோ எனி ஒன் வில் கெட் ரியலி அஃபெக்டட் பை தட். அந்த சிடி மியூசிக்லாம் இந்த லைவுக்கு வரச்சே அவளுக்கு ரொம்பவே இருந்தது. அதனால் ஐ ஹேட் டு ப்ரிப்பேர் ஹர். இது இப்படியே இருக்காது, அவள் வந்து பாடுறச்சே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி அந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கிற பிரச்சனை தான் அது.
அந்த சிடிக்கு. இவளுக்கு ஜென்ரலி ஷீ இஸ் மோர் அந்த குல்தீப்போட சிங்கிங்க்கு ஷி வாஸ் எ கிரேட் ஃபேன். அதனால இவளுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும் முதல்லேருந்து. ஐ வாண்ட் ஹர். ஆன் டாப் ஆஃப் தட் ஐ ஸ்டார்டட் கிவிங் ப்ராக்டிஸ். நானே பாடி தட்டுறது. அதுலேயும் ஒரு பிரச்சனை வந்தது. கிஷோர் நீ ஸ்லோகத்தில் வந்து அந்த என்னது கோட்டி சமசுந்தர அப்படின்னு, பிகாஸ் பீங் எ டான்சர் ஐ கிவ் ஒன் சங்கத்தி. அது அவள் கொடுக்கல. நான் சொன்னேன் இதெல்லாம் எதிரே பார்க்காத, நீ போயிட்டாரு அப்படின்னு சொன்னேன். ஸோ எனிவே நவ் யூ கிவ் த ஆன்சர் தட். ஆமாம், கிஷோர் வந்து இந்த ஒரு என்னது இன்னைக்கு நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு தெரியாத மாதிரி நம்மளுக்கு ஒரு இருக்கும்ல, அந்த மாதிரி திடீர்னு ஒரு ராதிகா போடுவா. போட்டுட்டு இது வேற மாதிரி இருக்குமா அப்படியே என்ன பாப்பா ஒரு சிரிப்போட சிரிச்சுண்டு. அடுத்த நாள் பார்க்கும்போது வேற ராதிகாவா இருக்கும். வேணுன்ட்டு வேற போட்டேன். இந்த மியூசிக்கு ஆடு. இது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கா? இது ஃபாஸ்ட்டா இருக்கா? சரி ஓகே. அடுத்த நாள் ஒரு நாளைக்கு ஒரு பாட்டா போட்டுன்னு இருந்தா, அஃப்கோர்ஸ் நான் வந்து இந்த கிஷோரோட ஆலோக்கியெல்லாம் கேட்டு 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 ஃபர்ஸ்ட் டே ஸ்வேதாவோட அந்த ஆடியோ ஆர்கெஸ்ட்ரா ரிஹர்சல்ல எனக்கு ஸ்வேதா பாட்டு கேட்கவே இல்ல. ஃபுல்லா இந்த குல்தீப்போட ஆடியோ மட்டும் தான் காதுல கேட்டுன்னு இருந்தது நெறைய இடத்துலலாம். அஃப்கோர்ஸ் செகண்ட் டேலேருந்து கொஞ்சம் ஐ காட் யூஸ்ட் டு தட். அண்ட் கிஷோர் வந்து ஒரு கடைசி இந்த 15 டேஸ் ஒரு வாட்டி கூட ஆடியோ போட்டு ஆட வைக்கவே இல்ல. அந்த ஒரு நாள் ஆடியோ போட்டு ஆட வச்சுட்டா அந்த ட்ரெஸ் ரிஹர்சல்ல. அதனால கண்டிப்பா கஷ்டம் இருந்தது. ஆர்கெஸ்ட்ராக்கு அந்த யூஸ்டு மியூசிக்குக்கும் லைவா ஆன் த ஸ்பாட் பண்றதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஆனா அது ஸ்டேஜ்ல மாத்திரம் உங்களை எல்லாரையும் நிறைய அப்ரிஷியேட் பண்ணா. என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்படிதான் அவஸ்தைப்படுறா போல இருக்கு. மியூசிக் ஒரு மாதிரி சிடியில இருந்து ஸ்டேஜில் வர்றச்சே பாவம் இவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும் போல இருக்குன்னு ஒரு நாள் சொன்னான். ஸோ ஷி அப்ரிஷியேட்டட் ஆல் ஆஃப் யூ. ரியலைஸ்ட். அதுக்கப்புறம் ஸ்டேஜில் வரும்போது அஃப்கோர்ஸ் ஆன் த டே ஆஃப் தி அரங்கேற்றம் வந்து மியூசிக் எதுவுமே எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா கூட ஒரு சப்ளிமெண்ட்டா தான் தெரிஞ்சதே தவிர, அது எதுவுமே எனக்கு ஹைலைட் ஆகல. மேபி கிஷோர் சொன்ன மாரி ஏதோ நானு கொஞ்சம் என்லீவ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பேனா இருக்கும். No, definitely. The அதனால moment when you start enjoying the performance, and then when you go deeper, you will not realize what is happening. It could be beautiful things or it could be a drawbacks. You will never realize. You will just go with it. மேம் நீங்க பிராக்டிஸ்ல ஆடுறதுக்கும், ஸ்டேஜ்ல ஆடுறதுக்கும் என்ன மேஜரா ஒரு டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ணீங்க மேம்? பிராக்டிஸ்ல ஆடணும்னா, நான் தப்பு பண்ணேன்னா, நான் உடனே நிறுத்திட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து போடேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸ்டேஜ்ல அது பண்ண முடியல. அதனால தான் அந்த மண்டுக சப்தத்துல என்ன கிஷோர் அது? எஸ். அங்க வந்தப்ப கூட நான் கன்டின்யூ பண்ணிட்டு போக வேண்டி வந்தது. அதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். காஸ்டியூம் போட்டு ஆடுறதுலலாம் உனக்கு எதுவும் வித்தியாசம் தெரியலையா? இல்ல கண்டிப்பா தெரியவே இல்ல. நான் ரொம்ப பயந்தேன். லைட் எல்லாம் வச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொன்னது. பிகாஸ் ஹெவியா ஐ ஹவ் இருக்கும்ட்டு. ஜென்ரலி ஹர்ட் அந்த நிறைய அந்த ஹாஃப் பன்னு, ஃபுல் பன்னு, நிறைய ஹேர் பின்ஸ் எல்லாம் போட்டுண்டு டைட்டாக அந்த ஹெட்செட்லாம் கட்டிண்டு காஸ்டியூம் வந்து யூஸ்வலாக நம்ம போடுற ஃப்ரீ சாரி மாதிரிலாம் இல்லாமல் நான் நேத்திக்கு ஐ ரியலி ஃபெல்ட் கிஷோர். நான் ஒரு கால் தூக்கும்போதெல்லாம் என்னோட கோச்சி சைடு லெஃப்ட் கால் வாஸ் புல்லிங், தட் காஸ்டியூம் வாஸ் புல்லிங் மீ. ஐ வாஸ் வெரி கான்ஷியஸ். ஆடும்போது அது இழுத்துட்டே இருந்தது. அந்த மாதிரிலாம் உனக்கு எதுவும் இல்லை? எனக்கு டிஸ்கம்ஃபர்ட்னு எதுவும் இல்ல. நார்மலா தான் இருந்தது. அண்ட் நான் சொன்ன மாரி அந்த ராதிகா கிருஷ்ணால அந்த அந்த ஸ்ட்ரெச் பண்ணி உட்காந்துருக்கிற இடத்துல மட்டும் எனக்கு அந்த புல் தெரிஞ்சுது. அந்த ட்ரெஸ்ஸோட புல். மத்தபடி எனக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் கஷ்டமா எதுவும் தெரியல. இட் வாஸ் ஆனா நான் முதல்லயே நினைச்சது தான். நார்மல் பிரெத்ல இருக்கணும். ரெகுலர் பிரீத்திங். அந்த என்னது கண்ட்ரோல்டு பிரீத்திங்ல ஆரம்பிக்கணும். ஆனந்த நர்த்தன கணபதின்னு. ஸோ அந்த பல்லவி தாண்டிட்டேன்னா எனக்கு ஓகேவாயிடும். அந்த பல்லவி தாண்டுறது தான் கஷ்டம் அந்த டான்ஸ்ல. மத்தபடி ஸ்டேஜ்ல ஆடுறதுக்கு இதுதான் மேஜர். தப்பு பண்ணா நிறுத்த முடியாது. போயிட்டு இருக்க வேண்டியது தான். ஒன் கொஸ்டின் ஆன் ஆல் அவர் பிஹாஃப் டு ஷீலா. ஷீலா, இது நம்ம வந்து மெனி அ டைம்ஸ் வி ஹவ் ப்ராக்டிஸ்ட் பை அவர் செல்ஸ். நம்மளுக்கு நம்மளே ஆடிருக்கோம் டு கீப் இன் டச், டு கீப் ஃபிட், நிறைய ரீசன்ஸ்க்காக. அண்ட் தென் ஃபார் த லவ் ஆஃப் குச்சிப்புடி, நீ தனியாக உன்னோட வீட்டில், நான் தனியாக என்னோட வீட்டில் சேர்ந்துடலாம். பட் யூனோ ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் டு ஹாவ் அ டீச்சர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ், யூனோ டு பி அ ஸ்டூடெண்ட் regardless the age, to dance in front of a teacher in the class, it அது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேன் இட் cannot be matched நம்மளுடைய ஓன் ப்ராக்டிஸ். நீ அதை பற்றி ஏதாவது சொல்ல போறியா? டெஃபினட்டா. ஏன்னா ஒரு டீச்சர் முன்னாடி பண்றதுங்கிறதுல வந்து நம்மளுக்கு மெயினா மோர் தென் எனிதிங் ஒரு மனோபலத்தை கொடுக்கறதுங்கிறத வந்து நான் ரியலைஸ் பண்ணேன். பிகாஸ்
ஒரு ஒரு வாட்டிக்கும் நான் இப்போ அரங்கேற்றம் ப்ராக்டிஸ்க்கு நிறைய ஐட்டம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் கண்டினியூஸாக கிஷோர் எப்படி பண்ணான்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு நாள், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு நாள், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு நாள், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு நாள், அப்படி பண்ண வச்சுன்னே வந்துட்டு கடைசியில தான் மொத்தத்தையும் பண்ண வச்சா. ஸோ அப்படி பண்ணும்போது கூட அது ம மார்னிங் எழுந்தா தெரியும் என்னோட ஸ்டிஃப்னஸ் கால்ல. அ என்ன ஸ்ட்ரெச் பண்ணிட்டு போனாலும் படிக்கட்டு இறங்குறதே ப்ராப்ளமா இருந்தது, எங்க வீட்ல படிக்கட்டு. அப்போ யோசிச்சுட்டே தான் போவேன், இன்னைக்கு நம்மளுக்கு ஆட முடியுமா? முடியாதான்னு. அப்படி இருந்தாலும் அங்க போனா எனக்கே ஆச்சரியமா இருக்கும். எப்படி இருந்தது? இப்போ எப்படி நம்மளுக்கு அத பண்ண முடியறதுன்னு. அண்ட் இப்போ ரீசென்ட்டா அந்த பழுக்குதே நிலத்தடி கிஷோர் அன்னைக்கு கிளாஸ்க்கு வந்தப்போ எனக்கு கால் பயங்கர ஸ்டிஃப்பா இருந்தது. ஏன்னா உட்காந்து கிளாஸ் எடுத்தது 3 மணிலேருந்து. கிஷோர் வரும்போது ஏதோ ஒரு டைம் அதுக்குள்ள நல்லா ஸ்டிஃப்பா இருந்தது. அதில வேற அந்த முழு மண்டி, அந்த ஸ்ட்ரெச் பண்ணி உட்கார்றதெல்லாம் வரப்போறதா டவுட்டு தான் இருந்தது. பட் ஐ டோன்ட் நோ ஹவ் இட் ஹேப்பன் எப்படி நடக்கிறதுன்னே. பட் அந்த மனோபலம் அண்ட் தானா வந்து பாடியும் டீச்சருக்கு பயப்படுறது நம்மளுக்கு தெரியாமலேயே நடந்துக்கிறது அது. ஸோ நெறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். நம்மளுக்கு இந்த எயில்மென்ட் இருக்கிறது நிஜம்தானா? இல்ல எப்படி நம்மளால ஆட முடிஞ்சதுன்னு. அந்த அரங்கேற்றம் வீடியோ அந்த இவ கேட்டாளே, பார்த்தா எப்படி தோணுது? எனக்கே ஆச்சரியமா இருந்தது. எப்படி இப்படி எப்படி நடந்ததுன்னு. ஏன்னா பிசியோதெரபிய கூடவே ஒரு ஆள வச்சுண்டு அரங்கேற்றம் பண்ணணும்னு யோசிக்கும்போது, அ அது வந்து டீச்சரோட ஹூவர் இட் இஸ் நோ. எ எல்லாருக்குமே தான் சொல்றேன் நானு. எவ்வளோ பெரிய டான்ஸரா எஸ்டாப்ளிஷ் ஆனாலும், முன்னாடி ஒரு டீச்சர் இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு பூன் தான் அது. அத மிஸ் பண்றவாளுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. பட் ஐ நெவர் வாண்ட் டு மிஸ் தட் ஆனா இஃப் ஐ டான்ஸ். லைட்டர் நோட், எவ்வளோ வயசா இருந்தாலும், வாத்தியார் வயசுல சின்னவளா இருந்தாலும், நம்ம ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிக்கிற ஒரு கெத்து ஆல்வேஸ் தேர். நான் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிக்கிறது. அன்னைக்கிலேருந்து நாங்க இந்த ஆன்சருக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இன்னைக்கு எங்க பேரண்ட்ஸ் இருந்திருந்தா அப்படின்னு பாதியில விட்டுட்டேன். ஸோ, அப்புனா அண்ட் சுகுணா பாட்டி இருந்து உங்களோட ரங்கப்பிரவேசம் பார்த்திருந்தா என்ன சொல்லியிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்க அம்மா பயங்கர புலகாங்கிதமா இருப்பா. ஷீ 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 ஹஸ் நெவர் டோல்ட் அஸ். இதுவரைக்கும் சொன்னதே இல்ல, நாங்க செம்மையா ஆடினோம், சூப்பர்ன்னு சொன்னதே இல்ல. ஷீ ஹஸ் ஒன்லி கிரிட்டிக்கா கிரிட்டிக். இருந்திருக்கா. சரியா இல்ல, உங்களுக்கு இது வரல, இது பண்ண தெரியல அப்படின்னு தான் சொல்லி அட் அ ஸ்டேஜ் நாங்க வந்து பயங்கரமா எங்க அம்மாவ பத்தி, எங்க அம்மாக்கு நாங்க எது பண்ணாலும் பிடிக்காது அப்படின்னு ஒரு அவர்ஷன்லாம் கூட ஆற அளவுக்குலாம் ஷி ஹஸ் ஒன்லி கிரிட்டிசைஸ்ட் அஸ். ஷி ஹஸ் நெவர் அப்ரிஷியேட்டட் அஸ். பட் later we have heard from many that how she has boasted about us to all னு. அது ரொம்ப டச்சிங்கா இருந்தது. பட் ஐம் ஷூர் அன்னைக்கு எங்க அம்மா இருந்திருந்தா she would have felt cloud 9. Sheela was working, she couldn't join in many programs and அவளுக்கு ரெகுலர் கிளாஸ்க்கு வரலாம் கூட கொஞ்சம் கஷ்டமா இருந்தது because she was working. I used to go every day. ஸோ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது நிறைய மாஸோட பேலேஸில் பண்ணுறதுக்கு. பட் அம்மா ஆல்வேஸ் ஃபெல்ட் ஷோபாக்கு மட்டும் ரங்கப்பிரவேசம் முடிஞ்சது, ஷீலாக்கு பண்ணவே இல்லைன்னு. தட் வாஸ் ஹர் பிக் குறை. ஸோ அவங்களுடைய ஐடியா அவங்கள குஷி பண்ணணுங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரங்கப்பிரவேசம் பண்ணலாம். சும்மா ஒரு கேஷுவல் ஜாலி டாக்காக ஆரம்பிச்சது. அம்மாக்காக பண்ணலாமே, ரொம்ப நாள் அம்மா கேட்டுட்டே இருக்காளேன்ட்டு. ஜாலியாக டு புல் ஷீலாஸ் லெக்குன்னு ஆரம்பிச்சது, விச் ஹஸ் கம் வெரி சீரியஸ் திங்காக வந்து நல்லா முடிஞ்சது வந்து இட்ஸ் அ ஹாப்பி திங் ஃபார் ஆல் இன் த ஃபேமிலி. அம்மா ஷுட் ஹவ் ஃபெல்ட் ரியலி cloud 9. எங்கள் அப்பா வந்து ஹீ இஸ் அ மேன். அந்த கலைனா கிலோ என்ன விலை. He doesn't know anything about dance, but he has worked as manager in Kuchipudi Art Academy for several years. இப்போவும் Kuchipudi Art Academyல ரீசெண்ட் ஆல்சோ மேனேஜர் கூத்துருளு அப்படி தான் எங்களை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. நோ ஒன் வி ஜாயின் தேர் ஃபர்ஸ்ட். எங்களை ஃபாலோ பண்ணி மாஸ்டருக்கு வந்து ஐயப்பன் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஆஃபீஸில் எடுத்துட்டாரு. பட் எவ்ரி ஒன் நோஸ் him as manager in Kuchipudi Art Academy, but he doesn't know anything about dance. ராகம், ஸ்டெப்பு. For him, good dance is fast one. ஸ்பீடாக ஆடினா செம்ம டான்ஸு, ஸ்லோவாக இருந்தால் போரிங் டான்ஸு, ஹீல் ஸ்லீப் ஆஃப். ஸோ ஹீ வுட் ஹவ் செட், ஃபஸ்ட்டு 3 ஐட்டம் நல்லா இருந்ததுடா, அதுக்கப்புறமா கொஞ்சம் போர் ஆயிடுச்சுடா, அதுக்கப்புறம் லாஸ்ட் ஐட்டம் நல்லா இருந்தது, அப்படி தான் சொல்லியிருப்பார். பட் பெருமையாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க டெஃபினட்டாக. கிஷோர் மாமா உங்கள எப்போ பார்த்துருந்தாலும், ஷீலா பெரியம்மா கூட இருக்கச்சே, தி ஏர் ஹஸ் ஆல்வேஸ் பின் லைட், யூ ஆர் புல்லிங் ஹர் லெக், இட் இஸ் பின் ஜோவியல். பட் வென் யூ ஆர் டீச்சிங் ஹர், the way she learnt from you or the way she practiced and came, அதுலேருந்து was there something that you really appreciated or even looked up to? For this, I have to give a long answer. இன்ஃபேக்ட் இந்த செஷனை வைக்க சொல்லி நான் சொன்னது கூட அதுக்கு தான்.
I was so much amused, so much awed and in admiration of Sheela's humility and perseverance, determination, innocence. Making a teacher like me to do anything that she asks is the main weapon, that is humility. Everyone came after ஷீலாவோட ரங்கப்பிரவேசம் முடிஞ்ச உடனே எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன் வந்துடுது. ஊரில் இருக்கு நிறைய பேருக்கு, நாங்களும் பண்ணுறோம். தேர் மஸ்ட் பி சின்சியர் பீப்புள், தேர் மஸ்ட் பி சம் பீப்புள் ஹூ காட் எமோஷ்னல் அவுட் ஆஃப் இட். இப்போது ஷீலா தான் ஒரு வருஷத்தில் பண்ணா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்பவே பெரிய விஷயம். ஜஸ்ட் பிகாஸ் அவளுக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி கூச்சிப்புடி கற்றுண்டா அதனால் பண்ணிட்டா அப்படிங்கிறது கிடையாது. அது இன்ஸ்பைட் ஆஃப் ஃபிசிக்கல் ஹிச்சஸ் ஆர் இன்ஸ்பைட் ஆஃப் பிஸி ஸ்கெட்யூல்ஸ், இன்ஸ்பைட் ஆஃப் எவ்ரி திங், அது எல்லாம் இருந்தாலோ இல்லாமையோ 1 இயரில் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் ஒன்று. ரெண்டாவது, வாட் ஐ லுக்ட் அப் டு ஹர் வாஸ், அவ்வளோ பெரிய பீயிங் சச் ஏ பாப்புலர் டீச்சர் அண்ட் தென் ஸ்டார் ஆஃப் யூடியூப், லைக் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான். And then a highly sought after teacher, head of an institution that is highly sought after, and a wonderful choreographer, hundreds of students தயார் பண்ணி இருந்தாலும், the moment she comes to class, she has that true studious nature. True, you have to put it in the bold, underline and put it whatever the highlight color you want. Not a single day she has taken a sip of water without asking me. என்னை கேட்டு தான் குடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அது she gave that respect to that gurusthanam. She is older than me, as you all know, yet she never saw கிஷோர் தானே அப்படிங்கிறது கிடையாது. May it be repertoire, may it be a step, may it be a movement, may it be a time, may it be a color of the costume, may it be anything. When it comes to the dance, whatever I said, she has accepted it without any clouds, which I wouldn't do. I don't think I would have done. Of course, I had my own respect and devotion, admiration towards my master. That's different. Here it's the whole case is different. And இதெல்லாம் இருந்ததுனால தான், and she has like how Kuldeep says, grace. அது நாம் 10 தடவை கேட்குறச்சே we might not realize that the value of the word. She has that grace in abundance. If you take an example like the way she fell down 3 days before the orchestra rehearsals, I don't think it's a miraculous that she didn't even feel the pain the next day. நான் நினச்சேன் முட்டிக்கிட்டு ஏதாவது வீங்கி அந்த மாதிரி வருவாளோ அப்படின்ட்டு. நோ. அண்ட் தென் ஸ்டேஜில் நான் பயந்தேன். ஐ ஹேட் a little fear. ஐயோ எப்படி ஹேண்டில் பண்ணுவான் என்ன அப்படின்ட்டு. பட் ஷீ வாஸ் as cool as she was when she's the director of Sridevi Nrithyalaya. When the production is about to start, கூலாக கிஷோர் காஃபி சாப்பிடலாமா, வெளியில் போகலாமா, அந்த I was like, she is like, I mean, like this always, or any problem இவளுக்கு அப்படின்னு தான் நினச்சேன் நான். Because she was so cool. I have never seen anyone who is so cool before. இது நடக்கும் கிஷோர் தான், ஆனால் நடந்துக்குமே அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி அந்த அவ்வளோ கூலாக ஸ்டேஜில் ஹாப்பியாக, லைக் ஹவு ஷி டான்ஸ் ராமாயண சப்தம், அதை விட கூலாக ஆடிட்டு. அண்ட் த பெஸ்ட் பார்ட் இஸ் வென் ஷி ஹேட் பெயின், ஷி நெவர் டோல்ட் மீ. ஆஃப்டர் தட் ஷி டோல்ட் மீ, ராதிகா கிருஷ்ணா எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கற்றுனேன் கிஷோர். ஐ செட், வை டென்ட் யூ டெல் மீ? இல்லை பரவாயில்ல ஆடிடலாம். இல்லை, நெவர் ஷி செட் தட் எனக்கு பெயின் இருக்குது இன்றைக்கி நான் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டுமா. ஐ யூஸ் டு டெல் ஹர், ரெஸ்ட் எடுத்துக்கோ, பண்ணாத, இதை பண்ணாத, அதை பண்ணாத. அண்ட் ஐ வாஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் வித் ஹர் பிகாஸ் ஐ நோ ஷீ இஸ் அவர் காலிக். அண்ட் ப்ரோக்ராமுக்கு முன்னாடி அந்த 3-4 நாள் யூ ஆர் நாட் சப்போஸ் டு டூ எனி திங் அப்படின்ட்டு நான் ஸ்ட்ரிக்டாக சொன்னேன். ஸோ தெர் ஆர் மெனி ஆஸ்பெக்ட்ஸ். பீயிங் எ ஸ்டூடெண்ட், ஐ மஸ்ட் சே லைக் ஐ லேர்ன் ஃப்ரம் லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன் ஆஃப் தெம் ஐ ஆல்வேஸ் சேஸ் திவ்யசேனா, ஹூ வாஸ் லைக் எ பீ, ஹனி பீ மாதிரி தான். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ திங்க் ஐ ஷுட் சே. அந்த மாதிரி என்னை பயமுத்தின ஸ்டூடெண்ட்ஸில் இவ்வளோ ஒருத்தி.
பயமுத்துறது in the sense இப்படியெல்லாம் கற்றுக்கணும், இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் ஐ வாஸ் ஆல்வேஸ் அமேஸ்ட். அந்த ஒரு ஃபேன் போடுறதா இருந்தாலும் சரி, ஒரு அந்த தண்ணி ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அண்ட் வாட் எவர் இட் இஸ். அண்ட் தென் இந்த ஐட்டம் என்ன ஆடுற நீ சொல்லு கிஷோர். நெவர் ஷீ சோஸ் ஈவன் அன் ஐட்டம் தட் ஷி வாண்ட்ஸ் டு டான்ஸ். அண்ட் அன்றைக்கி சொன்னாலே இன்றைக்கி என்ன பண்ணணும் கிஷோர், தில்லானா, முதல்லேருந்தே தில்லானா, முதலும் முடிவும் எல்லாமே தில்லானா தான். சரி கிஷோர். And with a smile, never I had a sigh. She could do that. She could have not tantrums, but she could have said, கிஷோர் இன்னைக்கு இது வேண்டாமே கிஷோர், நான் இது பண்ணுறேனே கிஷோர். ஒருவேளை நான் ஏதாவது ஒன்று வேறே கேட்குறேன், அவள் தில்லான்னு ஆடுறா, இதுதானே பண்ணணும், மாற்றிக்கவா அப்படின்னு தான் கேட்பா. இல்லையே எனக்கு அப்படி தானே சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னு ஆர்கியும் இல்லை. ஸோ மெனி திங்ஸ் தட் ஷீ லிவ்ட் அப் டு. ஸோ ஐ திங்க் many students should learn how she has done. So coming back to that point, lots of people have come and asked me, oh ma'am oda Rangapravesam பார்த்தோம், 50 வயசுக்கு அவங்களே ஆடிட்டாங்க அப்படின்னா நாங்கள் வந்து 5 வருஷத்தில் கற்றுண்டா வந்துருமா? வராது. She might have not been a perfect Kuchipudi dancer, but she has been a perfect student. And wherever you go seeking knowledge, you seek in the way that they want to give you. Don't seek in the way that you want to receive it. You can never receive it. See, இதெல்லாம் பார்க்கறச்சு தான் when demons do tapas, Lord Shiva comes down வந்து உன்னோட பக்தி என்ன இழுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறத பார்த்தா, ஸோ அவெல்லாம் அஃப்கோர்ஸ் இங்கே அந்த மாதிரி ஐம் நாட் கம்பேரிங் myself to Shiva or her as to the Ravana, but saying that when there is the true seeking, when there is the true consciousness towards whatever you do, things will fall in place. That's what Kuldeep said in that speech. அந்த மாதிரி இருக்கிறச்சு அவளுக்கு எல்லாம் அப்படி அமையும். இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஆர்கெஸ்ட்ரா. அன்றைக்கி கேட்குறச்சு அப்படி இருக்குது அந்த ஆர்கெஸ்ட்ராவாக இருக்கட்டும், ஹர் காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், அந்த இது ரெப்பர்டுவாராக இருக்கட்டும், அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஆடியன்ஸாக இருக்கட்டும். Certainly it has become a talk of a town. We never expected that in the grand அப்படின்ட்டு. நான் ஒத்துண்டதே அவள் ஆத்மார்த்தமாக ஆடுறேன் அப்படின்னு சொன்னதுனால தான். யூனோ. And she was never planned, இந்த மாதிரி பண்ணலாமா ரங்கப்பிரவேசம், இப்படி பண்ணலாமா, நோ. அப்போ when she said photo shoot வேண்டாம் நான் இப்படி நினைக்கிறேன், ஓகே ஃபைன். ஸோ everything fell in place like that. இது டாக் ஆஃப் த டவுன் ஆகும்னு யாரும் நினைக்கல. ஸோ she was dancing. I was the one who said, no, எல்லாரையும் சொல்லு, ஒரு வார்த்தை சொல்லு, நீ ஆடுற அப்படிங்கிறது சொல்லு, 4 பேர். It is a nice, it is one of your milestones in your life, not in the criteria of achievements, but in the criteria of atma trupti, a joy, right? So and the madri, let everyone come. So I was so happy with the turnout and everyone talking nice about that. So many ways she has thrown beyond my expectations. டான்ஸ் வரும் வராமே. நல்லா ஆடுற வாழ்க்கையே சில நாள் வராது, நல்லா ஆடாத வாழ்க்கை ஒரு நாள் கிளிக் ஆகும். இட் இஸ் நாட் அபவுட் தட் ஸ்டைலா பர்ஃபெக்ஷனா, அதை பற்றி இல்லை. தி 100% சின்சியாரிட்டி. ஷி வாஸ் அ சின்சியர், ஹானஸ்ட், கமிட்டட், டிவோட்டட் ஸ்டூடெண்ட். And through this I want to give message, don't expect that everyone with 1 year practice can do a Rangapravesam like Sheela Unnikrishnan. Not that you can do, you can do. Maybe 6 months கூட ஆடி ஏதோ ரெக்கார்ட் பிரேக் பண்ணணும் அப்படின்னு நினைச்செல்லாம் ட்ரை பண்ண வேண்டாம். பண்ணணும், சின்சியாரிட்டி இருந்தால் நடக்கும். That's what. And I appreciate her for that.